ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது சுகன். bro. கேக்குது. ஓகே. நான் அது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க தலைவா. இல்ல சுகன் ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டேன். நாதன் அவர்கள் சொன்னாரு கேக்குதுன்னாரு. அப்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப்டேட்ஸோட பண்றேங்க தலைவா. ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லி ஏமாத்தின அப்டேட் என்னன்னா, அயன் கேம் அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அது வரவே இல்லை. இதோ வருது அதோ வருதுன்னு இப்போ வரைக்கும் வரல. இன்னைக்கு மட்டும் வந்துடும் இன்னைக்குள்ள. அப்புறம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்னா, ஓம் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. அந்த பாட்டு வேற பேரை உச்சரிக்க முடியல, அலாக்கா லோவா அப்படிங்கிறது. பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம். சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துடைய ஃபுல் ஃபிளஜ்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ப்ரீமார்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ப்ரோமோ கட் ஒன்று விட்டுருக்காங்க. பன் பட்டர் ஜாம் அந்த படத்தை எடுத்த டைரக்டரோட அடுத்த படத்துடைய டைட்டில் லுக்கு நாளைக்கு மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. கட்டாகுஷி 2 அந்த படம் 25 நாள் வெற்றிகரமா ஓடுனதை தொடர்ந்து ஸ்பெஷல் பிடிஎஸ் விட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸோட பிடிஎஸ் விட்டுருக்காங்க. ஆகாசம்ல ஒக்கதாரா அந்த படத்துடைய தமிழ் டைட்டில எப்படி வைப்பாங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு ஏஓடி அப்படின்னு பிக்ஸ் பண்ணி அதுக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் மிட்டாய் மலை அப்படிங்கிறது பாட்டி விட்டுருக்காங்க. மேரேஜ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்துல இருந்து மேரேஜ் ஸ்டோரிங்கிற டைட்டில் ஏன் அப்படிங்கிறதுக்கு பெருமாண்டி கமல் ஸ்டைல்ல ஒரு மிமிக்ரி பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. மகுடம் படத்துடைய மலேசியா ரைட்ஸை வந்து மாலிக் ஸ்ட்ரீம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு போஸ்டர்ல ஆகஸ்ட் 14 போடுறாங்க, ஒரு போஸ்டர்ல ஆகஸ்ட் ரிலீஸ்னு போடுறாங்க. அதனால இது என்ன குழப்பம்ங்கிறது தெரியல. இன்னைக்கு வந்து துல்கர் சல்மான் அவர்களுக்கும் பிறந்த நாள். அவருக்கு பர்த்டே ஸ்பெஷலா 2-3 அப்டேட் வந்துருச்சு. ஒன்னு ஆகாசம்ல ஒக்கதாரா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளும், ஸ்ரீ ஸ்ரீ படத்துல இருந்தும் வானே வானே அப்படிங்கிற பாட்டும் விட்டுருந்தாங்க. பொறுமனமே பொறு அப்படிங்கிற ஒரு பாட்டு அர்ஜுனன் பேர் 10 அப்படிங்கிற படத்துல இருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. யோகி பாபுவோட 300வது படம் அது. ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்த ராவ் பகதூர் அப்படிங்கிற தெலுங்கு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வர 31ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. டாக்ஸிக் படத்துல இருந்து ஹூமா குரோசிக்கு பர்த்டே ஸ்பெஷல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. தனுஷ் பர்த்டே ஸ்பெஷலா லப்பர் பந்து டேரக்டர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அவருடைய அடுத்த படம் தனுஷோட சேர்ந்து பண்ற படம் அடுத்த மாசம் ஷூட்டிங் தொடங்குது. டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு. வதந்தி சீசன் 2 அதுக்கு நேற்று வந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அதோட டீசர் ட்ரெய்லர் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்புறம் ராமாயண படம் அந்த ராமாயண படத்துக்கான ட்ரெய்லர் லான்ச் வந்து வித்தியாசமான நேரத்தில் வச்சிருக்கிறாங்க. அதிகாலை 4:15 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதிகாலை 4:15 ராமாயண ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. பிரம்ம முகூர்த்தத்துல ரிலீஸ் ஆகுது. வியாழக்கிழமை அந்த பிரம்ம முகூர்த்தத்துல 4:15 மணிக்கு ராமாயண ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. இதுதான் இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ். ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். விஷால் சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு டீப் பர்த்டேனா பேசுவோம். ஆமா, உடைய பர்த்டே தனுஷே சொல்லுவோமே. டீப் பர்த்டே, அப்புறம் வந்து தனுஷோட பர்த்டே, அப்புறம் டிகியோட பர்த்டே. தனுஷ் ஓகே. பாட்டு எப்படி இன்னொருத்தர் யாரு? அவ்வளவுதான், 2 பேரோட தான். அவ்வளவுதானா? ஃபர்ஸ்ட் ஓம் படத்துடைய பாட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத பேசிட்டு அப்படியே தனுஷ் பர்த்டே ஸ்பெஷல் போவோமா, இல்ல தனுஷ் பர்த்டேயோட பேசிட்டு மிக்ஸ் பண்ணி பேசுவோமா? பாட்டு பேசிட்டு ஓகே ஃபைன். சரி, ஆரம்பிக்கலாம். அவர்தான் குசி ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? ஆமாங்க, அந்த ப்ரோமோ நேத்து வந்து ப்ரோமோல நமக்கு சந்தேகம் வந்துச்சுங்க, தெரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. AK-47 ஆதர்ச குடும்பம் டோர் நம்பர் 47 அந்த படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே ப்ரோ, வெங்கடேஷோட ஜோடிதான் சொல்லியிருந்தாங்க. நேத்து வந்த ப்ரோமோல பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. நானான்னு கூப்பிடுறாங்க. நானான்னு கூப்பிட்டோன்னே கன்ஃபியூஷன். இல்லங்க, பக்கத்துல இருந்தவர்தாங்க கூப்பிடுறாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இருந்தாலும் அவங்க பார்த்து பேசுறது பூரா வெங்கடேஷ தான். இவருக்கு நானான்னு கூப்பிட்டா இவருக்கு அந்த இவர் குழப்பமா இருக்காரு. இவர் வெங்கடேஷன் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்றாரு. ஏசி வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வெங்கடேஷ் விளக்கம் சொல்றாரு. வெங்கடேஷோட கேரக்டர் தான் அந்த ப்ரோமோவே. தெலுங்கு சைடு எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் நான் எனக்கு தான் சந்தேகமா சொல்லி தெலுங்கு சைடோட எல்லா கமெண்ட்டையும் படிச்சு பார்த்தா எல்லா கோர்ஸுமே இதனடா வந்து அவருக்கு பொண்ணா இவங்க நடிக்கிறாங்க, ஸ்ரீநிதி பொண்ணா, இவங்க அப்பாவா, இவரு பொண்ணா, நானான்னு செப்பது என்னென்னமோ போட்டுட்டு இருக்கிறாங்க.
என்னென்னமோ போட்டு பார்த்தா இன்னைக்கு அதை கிளியர் பண்ணணும்னே இன்னைக்கு அடுத்த ப்ரோமோ விட்டாங்க. எப்பா அவங்க ஜோடி தான்பா, ஒய்ஃபு தான்பா, எல்லாம் டைம்ல சிரிச்சது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி போட்டாங்க. வெள்ளி டைம்ல கல்யாணத்தப்ப சிரிச்சதுன்னு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பாருங்க, வழக்கம் போல காலதாமதமா வரீங்க பாருங்க. டி பிறநாள் சூர்யா பிறநாள் லேட்டா இன்னைக்கு என்ன பரணி ப்ரோ? இன்னைக்கு வேலையா இல்ல ஒர்க்கா இல்ல தூங்கிட்டீங்களா ஒரு இல்ல போன் கடைக்கு பேசிட்டு போயிட்டீங்களா? இருந்தேன், அப்படியே டைம் போனது தெரியல அப்படின்னு இருப்பாரு. அதானே பாருங்க. இல்ல படம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, இல்ல கேம் விளையாடிட்டு இருந்திருப்பாரு. நான் பாருங்க வேற என்ன பதில் இருக்கு? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். அதை அதானே பார்த்தேன். correct ஆ 7 நாளைக்கு முடிப்போம். 7 நாளைக்கு Simple ஆ 7 நாளைக்கு முடிப்போம். 7 பதில் 7 நாளைக்கு 7 பதில் வச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்ச தலைவன். 7 நாளைக்கு 7 பதிலா? எனக்கு புரியலையே. ஏங்க அதே சூர்யா பர்த்டே ஒரு பதில், தனுஷ் பர்த்டே ஒரு பதில், சூர்யா அப்டேட் வரப்போ ஒரு பதில், நீங்க வேற புண்படுத்த தனுஷ் அப்டேட் வரப்போ ஒரு பதில், ஏகே அதான் update எப்படி வரப்போ ஒரு நீங்க பதில், வேணா- AK நீங்க update வேணா- வரப்போ ஒரு பதில். பரணி bro. மொத்தம் நீங்க வேணா 6 நாள் பிரகாஷ் இல்ல, bro. ஒரு நாள் தான் என்ன நாள்னு தெரியல. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு கரெக்டா ஆஜராயிடுவாரு பாருங்க. நாளைக்கு எல்லாம் கரெக்டா ஸ்பேஸ் இல்ல பண்ணுவாங்க டைம். நாளைக்கு 6 அதை மணிக்கு விடுங்க. பெய்டு பிரீமியர் போடுறாங்களாமா பிரஸ்டக்கெல்லாம். நம்ம Spider-Man-ஆ? போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. Spider-Man already Next premiere மட்டும் start போடுறாங்க. ஆயிடுச்சுல, world premiere start ஆயிடுச்சுல. ஐயப்பன் எல்லாம் போறாங்களாட்டுக்குது. இல்ல அஜித் பல்தான் அது எப்படியும் தமிழ் வருஷன் தான் போடுவாங்க. அஜித் பல்தான் எனக்கு தமிழ் வருஷன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு தமிழ் கூட தான் பிடிக்காது, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? என்ன பல்தான் புரியல. நியாயமா தமிழ் கூட சொல்லாதீங்க. தான் பிடிக்காது, அதுக்காக நாங்க என்ன பண்ண தமிழையும் முடியும்? பிடிக்காது, தமிழ்நாட்டையும் பிடிக்காது. ஓகே ஃபைன். சரி பரணி, டாபிக் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு? தனுஷ் பர்த்டே ஸ்பெஷல் தான் டாபிக் இன்னைக்கு. சொல்லுங்க, ஓம் பர்த்டே சிங்கிள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. லேட்டா இருந்திருப்பனே. ஏங்க ஓஜி தனுஷ் பேக் அது மாதிரி தான் ட்வீட்டே போட்டிருந்தேன். டான்ஸ் செம்மையா பண்ணியிருந்தாரு. பாட்டு எனக்கு லிரிக்ஸ் 1-2 புரியல, பட் ஆனா கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா வைபா இருந்துச்சு. தேட்டரிக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா போகும்னு தோணுது அந்த சாங். பிரகாஷ் ப்ரோ, கமல் சொன்னது என்னன்னா, இப்படி கேக்குறேன்னு தெரிஞ்சுதான் பரணி இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாராம். அப்படி மைண்ட் வாய்ஸ் அவரோட. கமெண்ட் கேட்டுச்சு. கமல் சொல்லலன்னு தான் ஆச்சரியம். எனக்கு ஆஸ் யூஷுவல் அதான் சாயபங்கரோட பாட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. கேட்க மேபி பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் சாங் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி பாக்குறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. விஷால் சொல்லுங்க விஷால், நீங்க தான் குதூகலமா ஆரம்பிப்பீங்க. விஷால் ரியாக்ஷன் வீடியோ போட்டீங்களா? இல்ல தலைவா, 1.5 பார் அந்த இது காப்பி அடிக்கப்பாங்க, அதனால போடல. வாய்ப்புகள் இருக்கு. டிஓ மியூசிக் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. 1.5 பார்னா ஆமா, டிஓ மியூசிக் இருந்தாலே காப்பி ரைட்ஸ் வரும். மணிரத்னம் அந்த விஜய் சேதுபதி சாய்பல் அந்த ஸ்டில்லுக்கு காப்பி ரைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு ஸ்டில்லுக்கு நான் காப்பி ரைட் அடிச்சுதான் அடிச்சிட்டாங்க ஆகணும். பரணி ப்ரோ. ரெண்டு பரணி ப்ரோ video எனக்கும் தான் பரணி ப்ரோ. என்னடா ஸ்டில்லுக்கெல்லாம் போய் காப்பி ரைட் அடிக்கிறீங்கன்னு எனக்கும் தோணுச்சு. மெயில் வந்துச்சு. லீக்டு பிரிண்ட போட்டு விட்டு என்னங்க ரொம்ப அபிஷியலா வந்த மாதிரி 2 பேரும் இது போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்துட்டு தெரியும் இதுக்கு காப்பிரைட் வரும்னு தெரியும். அதனால தான் நான் எம்பெட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். காப்பிரைட் வருதுன்னு சொன்னோடனே நான் டெலிட் பண்ணிட்டேன். காப்பிரைட் வரும் எம்பெட் பண்ணி போஸ்ட் பண்ணா நம்ம அக்கௌண்ட். நான் பரணி ப்ரோ, நானே உங்க போட்டோ தான் ப்ரோ நானே இன்வைட் பண்ணேன். எம்பெட் தானே பண்ணேன். ஸ்ட்ரைக் வந்துச்சு, எனக்கு மெயில் வந்துச்சு. ஏங்க எம்பெட் பண்ணி போட்டீங்களா இல்ல இத பண்ணி போட்டீங்களா? உங்களோட டவுன்லோட் பண்ணி எல்லாம் போடல, இன்வைட் பண்ணி தான் போட்டேன். அப்புறம் எப்படி வந்துச்சு தெரியலையே. தெரியல. சரி ஓகே, இது என்ன இன்னைக்கு நேத்து புதுசாவா அப்படின்னு விட்டாச்சு. சரி ஓகே சொல்லுங்க. பாட்டு நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஃபிளெக்சிபிளா, ரொம்ப கேஷுவலா ஆடி இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பார்க்க. பாட்டுமே எனக்கு நல்லா தான் இருக்கு. லிரிக்ஸ் புரியல, அது ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக அது லிரிக்ஸ் மண்டையில் உட்காந்துரும்னு நினைக்கிறேன். டியூனாவே நல்ல ஹூக்கா நல்லா இருந்துச்சு பாட்டு. அவர் ஃபங்க்லாம் வச்சிருக்கிறது செம்மையா இருந்துச்சு. இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுல லுக்காவுமே பார்க்க சூப்பரா இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மம்முட்டியோட 2-3 ஸ்டில்ஸ் போட்டாங்க. தலைவனை ஏதாவது காட்டுவாங்கன்னு பார்த்தேன், காட்டல. அப்புறம் ஏதோ பேனர்ல எல்லாம் மம்முட்டி போட்டோ இருந்துச்சு. என்ன வராரு ஒன்னும் புரியல நமக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும். அது கன்ஃபார்மபிள் தான். லோக்கல் பொலிட்டிஷியன் விஷால் ப்ரோ, அந்த ஃப்ளெக்ஸ பாத்தீங்கன்னாவே தெரியலையா? இல்ல ஏதாவது தாதா அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைச்சேன். ஓகே லோக்கல் பொலிட்டிஷியன் அதுக்குள்ள ஐயா போவாரு. விஷால் சொல்லுங்க. ஸ்பைடர்மேன் எங்க பாக்குறீங்க? ஸ்பைடர்மேன் 10:30 AM எபிக் ஸ்கிரீன் ரேடியன்ஸ் Thursday morning. இங்கிலீஷ் only.
ஓகே. அஜித் பர்தான் நான் வந்துட்டு ஈவினிங் 7:15 ஷோ 7 பிஎம் அதுதான் எங்க ஊர்ல வந்து சேலத்துல வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. அதுவும் மெயின் ஸ்கிரீன், அதுவும் சென்ட்ரு பரணி ப்ரோ எங்க ஊர்ல 9 AM ஷோ இங்கிலீஷ். அதுதாங்க. ஏங்க நீங்க வேற கடுப்பு. எல்லாரும் எல்லாரும் 9 AM எல்லாரும் பார்த்துட்டு பரணிக்கு டிஎம் பண்ணிடுங்க ஸ்பாய்லர்லாம். பிச்சு bro. ஒரு பையன் ரிவ்யூஸ் எப்படி வருது பரணி ப்ரோ? ராட்டன் டொமேட்டோஸ்ல 90% இருக்கு. எனக்கு வந்துட்டு அந்த ஃபார் ஃப்ரம் ஹோம் அதுவே வந்துட்டு 99% தான் இருந்துச்சு. ஸோ குட் அந்த ரேஞ்ச் தான். ஆஹா ஓஹோ இல்ல, குட். ஆனா நல்ல படம் அந்த மாதிரி தான். சூப்பர் எக்ஸலண்ட் அந்த ரேஞ்ச் இல்ல, நல்ல படம் அவ்வளவுதான், அந்த ரேஞ்ச். நான் பார்த்தா சில இதெல்லாம் ரெண்டாவது படத்துக்கு அப்புறம் இதான் பெஸ்ட் போடுறாங்க. ஸ்பைடர்மேன் 2க்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட் ஸ்பைடர்மேன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நான் கொஞ்சம் ஹைப் கம்மியா தான் போறேன், பாப்போம். சலூன் நாளைக்கு பாக்குறாப்லையா பரணி ப்ரோ? சலூன் நாளைக்கு பாக்குறாரா? ஆமா நாளைக்கு பாப்போம். நாளைக்கு தான் நிறைய பேர் பாத்துருவாங்க. பரணி ரொம்ப நல்ல ரிப்போர்ட் தான் பரணி வந்துட்டு இருக்கு, பாப்போம். ஓகே சரி ஓகே, மத்தவங்க சொல்லுங்க. கடைசி 40 நிமிஷம் ரொம்ப எமோஷனலா இருக்குமா? ஏங்க கமல் நீங்க சும்மா அதுதான் செத்து போயிடுவான்னு தெரியும், அப்படியே செத்து போயிடுவான்னு சொல்லிட வேண்டியது. என் மேல வன்மம் அத வந்து எப்படா கக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. கரெக்டா கக்கிட்டாரு. வாய்ப்பே இல்ல. எனக்கு பரணிட்டு இந்த ட்விஸ்டர் ரிவீல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா பழி வாங்கணும்னு இருக்கேன். ரிவீல் பண்றதா போன் பண்ணி ரிவீல் பண்ண பல்தான் எல்லாரும் இருக்கோம் இங்க. இல்ல அஜித் பல்தான் சீரியஸா என்னன்னா நீங்களுமே சொல்லிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா பேஸ்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க, யூடியூப்ல கட்சியும் கேட்பாங்க. அது உங்களுக்கு ஸ்பாய்லரை பிரகாஷ் ப்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் முன்னாடி அந்த நியூஸ் பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் கிடையாது. தெரியாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எதுவுமே சொல்ல வேணாம். அப்பெல்லாம் பரணி இது பண்ணணும்னா டிஎம் டேரக்டா எதுவுமே பண்ண ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி டிஎம்ல சொல்லு ஹாய் ப்ரோ எல்லாம் போட வேணாம். ஃபர்ஸ்ட் வார்த்தையை ஸ்பாய்லர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஏன்னா நீ ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் வார்த்தை ஸ்பாய்லர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்படி பரணி டக்குன்னு ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி வேணா பரணிக்கு பண்ணுங்க, மத்தவங்க பொதுவா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து விட வேணாம். ஓகேங்களா? கட் பண்ணி விட்டுருங்க பரணி ப்ரோ. பரணி கட் பண்ணிருங்க நாளைக்கு கட் பண்ணி விட்டுருங்க பரணி ப்ரோ. கட் பண்ணிருங்க பாருங்க. பிரகாஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா கும்பலா சேர்ந்து அடிக்காதீங்க, தனியா அடிச்சுக்கிறாரு. இல்ல நீங்க அவனை என்ன வேணாலும் தனி பண்ணிக்கங்கடா, இங்க இப்ப பொதுவான இடத்துல போட்டு இது பண்ணாதீங்க, ஸ்பாய்லர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க அடிக்கிறது கூட அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. லாஸ்ட் டைம் எதுக்கு எனக்கு ஒரு ஸ்பாய்லர் பண்ணீங்கல்ல, அப்ப நான் சொன்னேன்ல போன் பண்ணி ஒரு ஸ்பாய்லர் சொல்லணும் பக்கமே ஆசையா இருக்கு. டாமினிக் அந்த லேடிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லங்க அது இல்லங்க. அது என்ன ஸ்பாய்லர் பண்ண உங்களுக்கு? நான் இப்பதான் போன வாரம் சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்பேஸ்ல சொன்னீங்க. அப்ப கூட எனக்கு நான் சொன்னல ஒரு தடவை உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணி விடுறேன் இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னா இல்லையா? ஆனா நீங்க சொன்னீங்க, எனக்கு ஞாபகம். நான் என்ன பண்ணேன் அதுக்கு? அதுதான் எனக்கு மறந்து போச்சு. 15 வருஷம் பகை. சரி 15 வருஷமா என்ன படம் இல்ல வேற ஏதோ இல்லங்க. அது இல்லங்க, அதுதான் ஏதோ ஒரு படத்தோட ஸ்பாயிலர் எனக்கு பண்ணி விட்டாருங்க நான் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி. அதுதாங்க 15 வருஷம் பகை. அது என்ன பகை? 15 வருஷம் ஆயிடுச்சுங்களா, அதான் மறந்து போச்சுன்னு. அந்த மாதிரி அவர் ஏதோ ஸ்பாய்லர் பண்ணாரு, என்ன ஸ்பாய்லர் பண்ணாரு மறந்து போச்சு, அப்படியே விட்டுருவோம். சரி அஜித் பல்தான் உங்களுக்கு என்ன பண்ண? அதுதாங்க ஏதோ படத்துக்கு வந்து நீங்க இங்க இதே மாதிரி சொல்லிட்டீங்க. நான் அப்ப சொன்ன மாதிரி என்னது ஒரு படத்தோட ஸ்பாயிலர். பரணி ஸ்பாயில் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா பாருங்க பரணியும் வந்ததுல இருந்து ஸ்பைடர்மேனுங்கிறாரு, அதுக்கு நடுவில் வேற என்னமோ சொல்றாரு. ஓம் ஃபர்ஸ்ட் சிங்ல பேச விட மாட்டாரு. ஏங்க நான் 3 பிரகாஷ் ப்ரோ நீங்க ரெக்கார்டு எடுத்து பிரகாஷ் ப்ரோ 2 நாளா பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? ட்வீட்லாம் கக்கல் தான், ஃபுல் கக்கல். வேற யாரா சொல்லுங்க. நான் சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க பல்தா. ஐயோ இது வேற. ஓகே இப்ப கேக்குதா ப்ரோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ டான்ஸ், அந்த விஷுவலாவே அவரை காமிச்ச விதம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளா அவரை அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரு சோக மோட்லயே இருக்கிற மாதிரியா தான் இருந்துச்சு. நடுவில் 2-3 படத்துல கொஞ்சம் சந்தோஷமா ஆனாலும் அந்த பழைய டி மாதிரி இல்லை. அந்த மாதிரில வந்து ஃபுல் வைப்ல ஆடுவார்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டே அமையல. பட் எனக்கு இந்த பாட்டு அந்த மாதிரி தான் ஃபுல் பீட்ல இருக்கு. வழக்கம் போல லிரிக்ஸ் ஒன்றும் புரியல, ஆனா அந்த பீட்டும் அவரோட டான்ஸும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நடுவில் மமுக்காவோட கேமியோல பயங்கரமா இருந்துச்சு. அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்தது போட்டாங்க இல்லைங்க, அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்தது.
இல்ல Okay. எனக்கு அதான் கேட்கலாம். இந்த வீடியோல அவர் வரவே இல்லை. ஜஸ்ட் இமேஜ் போட்டு தெரிக்குது சியா என்ட்ரி மட்டும் தானே சொன்னாங்க. சியா வாரான். நான் சொல்லி தெரிக்குது சியா என்ட்ரி. சியானா சியானா நான் சொல்லி சியா இல்ல சியா 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 மெய் அந்த சியான் இல்ல மெய் அந்த சியான் இல்ல. நீங்க பேசாம இருங்க. சியான் இல்ல பாட்டை பத்தி சொல்லுங்க மெய். சரி பாட்ட இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த லிரிக்ல அவர் வரும்போது சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த லைனுக்கு அவர் வரும்போது சூப்பரா இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. எனக்கு பாட்டு வந்து டீசெண்டா இருக்கு. அதாவது ரொம்ப சூப்பரும் இல்ல, ரொம்ப ஆவரேஜும் இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நாட் பேட் அந்த ஜோன்ல இருந்துச்சு. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 3-4 படமா டியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட இது பெட்டரா இருக்கு. அதை கம்பேர் பண்ணா பாட்டு பாட்டு வந்து எப்பவுமே இல்ல இப்ப எப்பவுமே பாட்டு வந்து சாயோட பாட்டுல வந்து லிரிக்ஸ் புரியாது. ஏன்னா கடகடன்னு இருக்கும், மிக்சிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இதுலயும் அதே பிரச்சனை. ஆனா எனக்கு இது லிரிக்ஸே புரியல, எழுதுனதும் புரியல, பாடுனதும் புரியல. அதுதான் ஒரு நெகட்டிவ். டான்ஸ் சூப்பரா ஆடி இருந்தாரு. அந்த தாய் கிழவிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுலதான் அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னும் அந்த பழைய தனுஷோட அந்த கிரேஸ் கொஞ்சம் இல்லை, அந்த டான்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படிக்காதவன்லாம் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு ஓப்பனிங் சாங்க்கு, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதுல லைட்டா கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாட்டு ஓகே டீசெண்டா இருந்துச்சு எனக்கு. அவ்வளவுதான் எனக்கு பாட்டை பத்தி. அப்புறம் இன்னொன்னு அந்த சியா என்ட்ரின்னு சொன்னப்போ தியேட்டர்ல மம்முட்டி வந்தாருன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அந்த சீன்ல மம்முட்டி என்ட்ரி கொடுக்கும்போது தியேட்டர்ல செம்மையா இருக்கும்னு தோணுது. கமல் நடுவுல ஏதோ சொன்னீங்களா? என்ன கமல்? 25 வயசு தனுஷ்க்கும் 50 வயசு தனுஷ்க்கு வித்தியாசம். 25 50 வயசு தனுஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ல. இல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த உட்கார்ந்து போடுற ஸ்டெப் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லைட்டா அதுல ஃபேஸ்ல தெரிஞ்சுது அந்த ஸ்டெப்ல எல்லாம். ஆனா மெய்ய நான் உனக்கு குறிச்சு வச்சுக்கிறேன். ஆகவே இல்லையே அவருக்கு, 42 தானே ஆகுது. 42 அதெல்லாம் மேட்டர்ல ஒண்ணு நான் குறிச்சு வச்சுக்கிறேன். இரு உனக்கு நேரம் பார்த்து உனக்கு குத்துனாலும் சரியா வரும். என்ன இருந்தாலும் எஸ்டிஆர் மாதிரி வராதுல விஷால் ப்ரோ டான்ஸ்லாம். ஏங்க இங்க வராதீங்க. ஏங்க இவராச்சும் பண்ணிட்டாருங்க. அவர் எப்ப அந்த மாதிரி ஒரு பாட்டுல டான்ஸ் ஆட போறாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. ப்ரோ எஸ்டிஆர் கடைசியா டான்ஸ் ஆடின படம் எது தெரியுங்களா? வாலு. வந்தா ராஜா வருவல எனக்கு ரெட் கார்டு. அதெல்லாம் விடுங்க. தெரியுமா மெய் அங்கிட்டு போங்க மெய். வாழையில எப்படி ஆடி இருப்பாரு, நீங்க வேற போடா போடில. சரி அதை விடுங்க. எங்க தனுஷ் பர்த்டேங்க. ஓகே நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன். மோகன் தம்பி சொல்லுப்பா. பேசி முடிச்சிருவான் இருங்க. இல்ல தனுஷ் பத்தி தான் பரணி. ஓம் படத்தை முடிச்சுட்டு பேசலாங்க. ஓம் படத்தை பத்தி தான் பரணி. எல்லாம் சேர்த்துதான் பேசிட்டு இருக்காங்க பரணி ப்ரோ. நீங்க லேட்டா வேற வந்துட்டு நீங்க சொல்லுங்க சார். புரியல. நான் வந்தப்பதான் பிரகாஷ் ப்ரோ அப்டேட் சொல்லிட்டு இருந்தாரு. என்னமோ நான் வந்துட்டு அரை மணி நேரம் லேட். ப்ரோ நாங்க அதுக்கு முன்னாடியே பேசிட்டோம் ப்ரோ. பாட்டை பத்தி பேசுறதா இல்ல தனுஷ் எல்லாத்தையும் சேர்த்து பாட்டை பத்தி இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டேன். எனக்கு பீட்ஸ்ல 2 பாட்டு லைட்டா ஞாபகம் வந்துச்சு. ஒண்ணு வந்து தாத்தா வராரு, இன்னொன்னு வர சீமராஜா. 2 பீட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. தாத்தா வராரா பரணி? இவ இப்படிதான் பரணி. இது எதையா சொல்லணும்ல. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே மெய். இது குரூப்லயே சொன்னல அளவா போணுமே. 10 நாள்ல படம் இருக்குமே. இல்ல மெய்யலுக்கு நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர். பொள்ளாச்சியா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது? வரும். உங்க பாட்டு இல்ல புரியல. என்ன பரணி ப்ரோ பொள்ளாச்சிக்காரங்கள பிராண்ட் பண்றீங்களா? பரணி ப்ரோ பொள்ளாச்சிக்காரங்கள பிராண்ட் பண்றீங்களா? எந்த ஊரு? பரணி நாமக்கல்ல நீங்க எப்படியோ அது மாதிரி பொள்ளாச்சில பரணி ப்ரோ. எனக்கு நாமக்கல்லே பிடிக்காதே. அவருக்கு பொள்ளாச்சி. 2 பேரும் பரணி ப்ரோ. அவர் உண்மையெல்லாம் உடைச்சா, அவர் மெய் உண்மையெல்லாம் உடைச்சா நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியும். ஓகே என்ன சொல்லுங்க. பாத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இத மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறீங்க. நானும் கியூரியாசிட்டில என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து பரணி ப்ரோ சும்மா சொல்றான். நீங்க அடுத்த டாபிக் போங்க. சும்மா உங்களை இது பண்றதா சொல்றேன். பரணி ப்ரோ அந்த லிங்க் பரணி ப்ரோ அந்த லிங்க் இவருக்கு பிரகாஷ் ப்ரோ காமிச்சிட்டீங்களா? எந்த லிங்க்குங்க? ஏஜென்ட் ஃப்ரம் அபவ் மூவியோட இது அமிச்சிட்டாருங்க. நானும் ஒரு எபிசோட் பாத்துட்டேன். ஆனா ஆக லெவல் இல்லையேங்க. ஏங்க அது நல்லா இருக்குன்னு தாங்க சொன்னேன். ஆகவும் இல்லைங்க. அது ஓகே கான்செப்ட். ஓகே கான்செப்ட் நம்ம ஒரு கான்செப்ட் மாதிரியே இருந்துச்சு. எல்லாம் ஓகே. ஒரு எபிசோடு முடிச்சிருக்கேன்.
ரொம்ப விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. நம்ம லோக்கல் டிவில பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே சார் இருக்கு. இது வரைக்கும் பாக்குறப்ப நம்ம ஊர் டாபிக் பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு அந்த ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, டிஏ பத்தி, ஓம் பாட்டை பத்தி. ஓம் அதை ஃபர்ஸ்ட் சிங்கிளை பத்தி சொல்லிடுறேன். எனக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்ப சாயபேங்கர் இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா தனுஷ் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கமர்ஷியல் ஆல்பம் பிளஸ் வந்து ஒரு டான்ஸ் நம்பர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க பாக்குறது கஷ்டமா இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னு சொன்னாலும் அவர் இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. அதெல்லாம் அவர் இந்த மாதிரி ஸ்டெப் போட மாட்டாரு. அந்த பீரியட்ல சிம்பு போட்டுட்டு இருப்பாரு. இவர் வந்து நல்ல டான்ஸ் ஆடுவார், பயங்கரமா ஆடுவார். ஆனா அந்த மாதிரி டான்ஸ் ஆடின வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்லோவா டான்ஸ் ஆடுற மாதிரி ஸ்டெப்ஸா இருக்கு. ஓரளவுக்கு நேஷனல் இட்லி கடை சாங்ல வந்து என்ஜாய் மீ சாங் அந்த பாட்டு மட்டும் தான் கொஞ்சம் அந்த கடைசி லாஸ்ட் பீட் இந்த 3 முக்கோணம் மாதிரி ஆடுவாங்கல்ல, அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா ஆடுறது வந்து இந்த பாட்டுல வந்து ரொம்ப நாள் கழிச்சு அமைஞ்சிருக்கு. சாயபேங்கரும் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனா லிரிக்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. இந்த ஆல்மா டோர்மா இல்ல ரோகேஷ் எழுதியிருக்கிறாரு. அநியாயத்துக்கு வார்த்தை, அதாவது ஏதோ ஒரு இடத்துல பில்லர்ஸா 1-2 வார்த்தையை சொல்லுவாங்கன்னு பாத்திருக்கேன். இவரு பாட்டு பூரா சொல்லி வச்சிருக்காரு. நடுவில் நல்ல லிரிக்ஸ் வருது, மத்த எல்லா லிரிக்ஸ்லயும் பில்லர் லிரிக்ஸ் தான் இருக்கு. அதுல வேற அரசியல் லிரிக்ஸ் நிறைய வச்சிருப்பாரு போருக்கு. மக்களுக்காக தங்கமே என்னமோ வச்சிருக்காரு. நான் ரஜினி ஒரு பாட்டுல வைப்பார்ல லிரிக்ஸ், நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், கண்டிப்பா வந்துருவேன், உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் வருது. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு மனசுல தோணுது, என்னென்னமோ பண்ணணும், நான் மறக்க மாட்டேன். அது மாதிரி இல்ல. அத மாதிரி நான் எந்த வரைக்கும் சொல்லாம சொல்றேன், அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய வரைக்கும் சொல்லுவாரு ரஜினி. அது மாதிரி தனுஷ் ஆடியன்ஸை பார்த்து சொல்றாரு. பாட்டு நல்லா இருக்கு. எனக்கு 2 தான் ஒரே 2 குறைகள். ஏன்னா அந்த லிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இன்னொன்னு தனுஷ் பாடுறப்ப லிப்சிங் எனக்கு வந்து சாயபேங்கரோட வாய்ஸ் அவருக்கு மேட்ச் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. எனக்கும் தோணுச்சு பிரகாஷ் ப்ரோ. அவரு அது க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த க்ளோஸ் அப் ஷாட்ல பாத்தீங்கன்னா சுத்தமா அவரு என்ன டப்மாஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுச்சு. ஏன்னா எப்பவுமே சிங்க் ஆகணும், ஹீரோவோட சிங்க் ஆகணும். அப்படி சிங்க் ஆனாதான் பாட்டு வந்து இன்னும் நம்மளோட ஈஸியா கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு தோணுச்சு. மற்றபடி அந்த பாட்டை பத்தி அவ்வளவுதான். பட் வந்து தனுஷ் பர்த்டே ஸ்பெஷலா சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. என்னன்னா உண்மையாலுமே வந்து சமகாலத்துல ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க வந்து நடிகர் அப்படின்னாலே தமிழ் சினிமால வந்து உதாரணம் சொன்னா ஃபர்ஸ்ட் சிவாஜிட்டு இருந்து ஆரம்பம். சிவாஜி அவரை மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. அதுக்கப்புறம் சொல்லலாம் கமலுக்கு அப்புறம் சொல்லலாம் விக்ரம் சூர்யா. அவங்க ஒரே பேரலாலே ஒரே மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த விக்ரம் சூர்யாவுக்கு அப்புறம் அடுத்த கட்ட லெவல்ல நடிப்புக்குன்னு தனியா யாரையா சொல்லலாம். நம்ம கட்டத்துல நம்மளோட லெவல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற லெவல்ல தனுஷ் தான் சொல்லலாம். நம்ம அவரை ஸ்டார்டிங் வரைக்கும் நடிக்க வந்த புதுசுலயே அந்த காதல் கொண்டேன் பட போஸ்டர்ல இருக்கும் போஸ்டர், அந்த போஸ்டர் பார்த்தா ரஜினி இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. ஊருக்குள்ள ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. இந்த மலை தண்ணியில கீழே விழுந்து ஹீரோயின் காலை பிடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்க மாதிரி இருக்கும். மலை தண்ணியில கீழே விழுந்து இப்படி தட்டி மலை தண்ணி தட்டுற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அதெல்லாம் அங்க ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அந்த போஸ்டர் பார்த்தா ரஜினி முதல்ல தனுஷ்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்பாரு. ஒரு ஈவெண்ட்ல அடுத்த படம், 3வது படம் நினைக்கிறேன், அந்த 3வது படம். அந்த படத்தை அந்த அளவுக்கு வந்து ஆமா ஒரு அந்த முதல் 2-3 படங்கள்லயே தனக்கான ஒரு இதை கிரியேட் பண்றன்னு ஒண்ணு இருக்கு. அதை கிரியேட் பண்ற ஒரு ஆளு பண்ணாரு. 9வது படம் புதுப்பேட்டை நினைக்கிறேன். அந்த 9வது படத்தப்பயே அப்பேற்பட்ட ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறது வந்து அதெல்லாம் இந்த சமயத்துல நம்ம கல் கிளாசிக் அப்படி இப்படின்னு என்ன அந்த சமயத்துல வந்து அவரு அந்த ஒரு கேங்ஸ்டர் ரோலுக்கு பொருத்தமா இருப்பாரா, அத்தனை பேர்த்து அடிக்க முடியுமா அப்படின்லாம் இப்ப அதுக்கு ஒரு சீனே வச்சிருப்பாங்க பயங்கரமா வச்சு வேற லெவல்ல நடிக்கப்பட்ட ஆளு. இன்னொன்னு தனுஷுக்கு வந்து ஒரு 3 ரோல் அந்த குறிப்பிட்ட பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ரோல் ஈஸியா வந்துடும். ஒன்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இன்னொன்னு வந்து ஒரு சைக்கோ ரோல் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா அவர் தனுஷ் கொடுத்துடலாம், பயங்கரமா பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெறியாவே இருக்கும் அவர்கிட்ட. கண்ணுல நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பல படங்கள்ல அதை வந்து பண்ணுவார். கிட்டத்தட்ட அப்படின்னா மரியான் படமே எனக்கு பிடிக்காது. ஓகேவா, இந்த படம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா படம் பூரா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த படத்துல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், தனுஷ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். பர்ஃபார்மன்ஸா எனக்கு அந்த படம் மிரட்டி விட்டுப்பாரு. மற்ற எல்லா படங்களும் காட்டிலும் அந்த படத்துல வந்து பயங்கரமா தம்பி என்னை இப்பயே கொன்று இல்லைன்னா வருத்தப்படுவேன்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அந்த டைலாக் வந்து அது சொல்ற விதமும் சரி, அதுல ஒரு வெறி இருக்கும். அந்த வெறி பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அவர் நிறைய படங்கள் அதை பண்ணிட்டு இருப்பாரு. மயக்கம் என்ன படத்துல சீன் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று இருக்கும். 3 படத்துல கிளைமேக்ஸ் நெருங்க அந்த மாதிரி ஷாட் ஒன்று இருக்கும். அந்த சமயத்துல அவர் பண்ண படங்கள் பல படங்கள்ல அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா எல்லாமே நல்ல வெரைட்டி இருக்கும். இப்போ எப்படின்னா எஜிஎஸ்ல சொல்றோம்ல, மாநாடு படத்துலயே ஒரு போலீஸ் தான், சரிபோத சனிவாரத்துலயும் போலீஸ் தான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அப்படிமோ. அப்புறம் இன்னும் சில பேரை சொல்லுவோம். பிரகாஷ் ராஜா சொல்லலாம். பிரகாஷ் ராஜா நீங்க வந்து ஒரு வகையில சொல்லலாம். என்னன்னா சந்தோஷ் சுப்பிரமணியத்திலயும் அவர் அப்பா, சம்திங் தெலுங்கு வருஷன்லயும் அவர் அப்பா, மொழியிலயும் அவர் அப்பா, அபியும் நானும் அவர் அப்பா,
இது மாதிரி அவர் அப்பாவா வந்து ஒரு 10 விதமான அப்பா பண்ணிருப்பாரு. அதாவது எப்படின்னா பாசக்கார அப்பா, டாக்ஸிக் அப்பா, வெறுப்பேத்தர் அப்பா, வில்லனிக்கு அப்பா, ஜாலியான அப்பா, ஒரு அது எத்தனை வகைகள்லாம் இருக்கும். ஒரு பொறுப்பான ஒரு அப்பா, ஒரு கோடீஸ்வர ஒரு அப்பா. ஆனா எல்லா அப்பாவுமே வித்தியாச வித்தியாசமா பண்ணுவார். அந்த மாதிரி இந்த மாதிரி சைக்கோ ரோலையும் தனித்துவமா பண்ணக்கூடிய ஆளு தனுஷ் அப்பா இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா இருந்துகிட்டு இந்த சிம்பு எப்படி ஸ்டார்டிங் வந்து அந்த எல்லா வேலையும் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிக் ரைட்டர், சிங்கர்னு எல்லாத்தையும் எடுத்து பண்றாரு பக்காவா. எல்லாத்துலயும் ரீச் ஆகுறாரு. ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஒரு மனுஷன் இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு 4 படம் 5 படம் லைன் அப்ல இருக்கு. அடுத்த படம் கதை விவாதத்துல இருக்கிறாரு. டேரக்டர் அவங்க அதை திரும்ப அடுத்த படத்தை டேரக்டர் படம் வேணும் 2 படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு. அடுத்த ஒரு படம் 2 படம் ஹிட் கொடுத்து அந்த டேரக்டர் கூப்பிட்டு கதை கேட்கிறாரு. பயங்கரம் பிஸின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி நேரம் கிடைக்குன்னு தெரியல. பரபரன்னு இருக்கிறார். ஆச்சரியப்படுற ஒரு நடிகர். இதுக்கப்புறம் நம்ம சொல்ற மாதிரி இந்த மாதிரி நடிப்புக்குன்னு தனியா யாரையும் இன்னும் முத்திர குத்துவோமா அப்படின்னு தெரியல. எப்படி சிவாஜி, கமல், விக்ரம், சூர்யா அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரி இருக்குல்ல. அப்ப எல்லாத்தையும் இந்த இப்ப ஸ்டைலுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் முத்திர குத்தி அடுத்த இவர் ஒரு ஸ்டாரா வருவார் அப்படிங்கலாம். ஆனா பர்ஃபார்மரா என்மேல யார் யார் வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வர முடியுமான்னு டவுட் இருக்க ஒரு நடிகர் தான் தனுஷ். ஒரு பக்காவான உண்மையான ஒரு நடிகர். இன்னும் சொல்லுவோம். எனக்கு ஒண்ணு சொல்லணும் ப்ரோ தனுஷை பத்தி. தனுஷ் மாஸ் படம், மாஸ் ஆஃப் பண்ற படம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவர் வந்து இந்த காமன் மேனா சில படம் பண்ணுவார். அதாவது நார்மல் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி திருச்சிற்றம்பலம், விஐபி, திருவிளையாடலா இருக்கும், படிக்காதவனு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய படம் பண்ணுவார். அதெல்லாம் கண்டிப்பா அந்த எல்லாருமே ஒரு சீனா கனெக்ட் ஆயிடுவான். அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அவருக்கு ஆப்டா செட் ஆகும் அந்த மாதிரி படம்லாம். அவரால் கிராம ஆளா நடிக்கணும்னா கிராமத்தால மாறிடுவாரு, சிட்டியால நடிக்கணும்னா சிட்டியால மாறிடுவாரு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு இதான ஒரு ஆக்டிங் இருக்கு அவர்கிட்ட. அது கரெக்டா இருக்கும் அவர்கிட்ட. இந்த மாதிரி படத்துலலாம் கரெக்ட். நமக்கு ஏதாச்சும் ஒரு சீன் கண்டிப்பா ஏதாவது கனெக்ட் ஆயிரும். விஐபிலலாம் அந்த அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டுல சாப்பிட உட்கார ஒருவர் அவங்க அப்பா எந்திரிச்சு அவங்க அப்பா எந்திரிச்சு சமுத்திரக்கனி அவங்க தம்பி எந்திரிச்சு போற மாதிரி அதெல்லாம் உண்மையா ரொம்ப கனெக்ட். இந்த சின்னம் அவருக்கு அந்த இது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி டி பார்க்க நிறைய இது இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி டி வேணாம். கொஞ்சம் மாஸ் டியே நம்ம பாக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஓம் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன். எனக்கும் கமல் ப்ரோ சொன்ன மாதிரி தனுஷ் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண படங்கள் திருவிளையாடல் ஆரம்பம், படிக்காதவன், மாப்பிள்ளை, அந்த குட்டி, உத்தம புத்திரன், அந்த ஜோன் படங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஒரு மாதிரி ஆஜானுபாகுவா உடம்பு இல்லாமல் நார்மலாக நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி ஒரு ஆள் போய் இந்த மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்லாம் பண்ணி ஜாலியாக ஒரு 4 பஞ்ச் டைலாக், 4 சின்ன சின்ன ஃபைட்டு, குத்துப்பாட்டெலாம் வச்சுட்டு அந்த ஒரு கமர்ஷியல் ஜோனில் வந்த அடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஓரளவுக்கு அவர் வர வர குறைச்சிக்கிட்டு சீரியஸ் ரோல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு 2017-18 அப்புறம் அவர் ஜாலியாக பண்ண படம்னு லிஸ்ட் எடுத்தால் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த ஜோனுக்கு அவர் போயிட்டாரு. அவரை வந்து ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சது அந்த 2005 to 15 அந்த 10 வருஷத்துல இருந்த டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து சூப்பராக பண்ணுவார். எனக்கு அந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அவர் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வந்து தந்திருப்பாரு. அவன் தம்பிக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த தம்பி வந்து அதை உள்ள போட்டு அது மேலே இன்னொரு ட்ரெஸ் போட்டிருப்பான். அவங்க அப்பா திட்டுவாருன்ட்டு தனுஷ் தூரத்தில் நின்று அந்த தம்பியை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸில் அவர் பண்ணுற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரியே படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதுலேருந்து ட்ராக் மாதிரி ஓம் வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு வந்த பாட்டு வரைக்கும் ஒரு மாதிரி கமர்ஷியலாக ஒரு மாதிரி மாஸ் அந்த ஜோனில் இருக்குமோ அப்படிங்கிறதான் தோணுது. அந்த மாதிரி அந்த பழைய டி இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த சோக படங்கள் பண்ணாமல் ஓரளவுக்கு கமர்ஷியலாக நல்ல படங்கள் பண்ணுற டி மறுபடியும் வந்தால் போதும். லைனப்பும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் தமிழரசன் பச்சைமுத்து படம் பண்ணுறாரு. அது எப்படியும் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். இதுக்கப்புறமும் இதே மாதிரி சீரியஸ் ரோல்ஸ் பண்ணாலும் ஒரு 3 கமர்ஷியல் படம் நடுவில் ஒரு 1-2 சீரியஸ் படம் பண்ணால் ஓகே. ஒரு சீரியஸ் படங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதை குறைச்சிக்கணும். இன்னொன்று, ஆரம்ப காலகட்டத்தில் தனுஷ் படம்னா பாட்டுனா தனுஷ் படம் எல்லா பாட்டுமே அவ்வளோ பேங்கராக இருக்கும். தனுஷ் படம் ஓப்பனிங் வருதுன்னா அதுக்கு ஒரு மெயின் பில்லர் அந்த ஒரு சாங்ஸ் தான். ஏன்னா எல்லாம் வந்த டைம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது அநேகனுக்குலாம் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்துச்சு.
அப்படி இருக்கும்போது இப்போ நடுவில் ட்ராக் மாதிரி ஜிவி கிட்ட போய் சாங்ஸ் கொஞ்சம் இதாகி அந்த ட்ராக்கையும் கொஞ்சம் விட்டார். இப்போ மறுபடியும் அதை பிடிக்கிறாருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதே மாதிரி தனுஷ் மறுபடியும் ட்ராவல் பண்ணாருன்னா மறுபடியும் அந்த பழைய எல்லாரும் ரசிச்ச அந்த டி ஜோனுக்கு அவர் கண்டிப்பாக சீக்கிரம் திரும்பி வந்துருவார். அரசியல்லாம் போறாருன்னு சொல்றாங்க. அதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. என்னோட ஃபேவரட் டி வந்து அந்த ஒரு 2005 to 15 அந்த டைம்ல இருந்த டி தான். இன்னைக்கு வந்து ஓம் சிங்ல எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோதான் என்னோட கருத்து டியை பற்றி. பேசுறீங்களா யாராவது? நான் பேசவா? இல்ல விஷால் பேசுங்க. யாரும் பேசல பேசுங்க விஷால் ப்ரோ. ஓகே, எனக்கு இன்னைக்கு தனுஷோட பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். சுகுமார் அண்ணனை கை தூக்குறாரு பர்னி. அவர் ரொம்ப நேரம் ஆச்சு ஸ்பீக்கர் கொடுத்து அவர் வரவே இல்லைங்க. கனெக்டிங்லேயே காமிக்குது, என்னன்னே தெரியல. இப்ப கை காட்டுறாரு பாருங்க திரும்ப. சுகுமார் கோஹெஸ்ட் கொடுக்குறேன் வாங்க. இல்லையா இன்வைட் டு ஸ்பீக் கொடுத்துட்டேன். அவர் இதுவும் இல்ல சுகுமார் ப்ரோ வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட்ல வாங்கல. ரொம்ப நேரமா உங்களுக்கு கனெக்டிங்லேயே காமிக்குது. ஓகே, இன்னைக்கு விஷால் ப்ரோ ஒன்னும் கேட்கல, ஸ்டக் ஆயிடுச்சு. விஷால் ப்ரோ பிரேக் ஆயிடுச்சு, கேட்கல, மியூட் ஆயிடுச்சு. அவர் பேசுவாரு, அவர் பேசட்டும், அடுத்து சொல்றேன். வந்துட்டேன். சொல்லுங்கண்ணா. கேக்குதா? கேட்கலையே. சத்தமே இல்ல. கேக்குது. அமைதியா இருக்கு. கேக்குதுன்னா பேசுனா. இது எலிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அத என்னங்க பரணி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அட பாவி, முதல்ல கல்யாணத்தை பண்ணுடா. என்ன சுகம் தெரியுமா அது? அந்த வாசனை அதெல்லாம் பரணி. சரி, ஓகே. என்ன விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். கரெக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். வந்து எப்படி சொல்றது, தனுஷ்ன்றது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்டர்டெய்னர், நடிகர், பல திறமைகள் கொண்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட். தமிழ் சினிமாக்கு நிறைய பெருமை சேர்த்திருக்காரு அவரு. பல நார்த்லயுமே கூட இன்ன வரையுமே தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் இங்கிருந்து ரெப்ரசென்ட் பண்ணி அவர் அங்க போய் ஒரு ஹாலிவுட் போய் பெரிய லெவல்ல வந்து ஒரு, ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே தொடக்கம் வந்து அவர் இங்கிருந்து தான் பண்ணி அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார்ல. கேக்குதா? இந்த மாதிரி பசங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தவனே பிடிக்காது, பார்க்க பிடிக்கணும். அது வந்து அவரு உண்மையிலேயே அது அவரோட விஷயத்துல அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. முதல் படத்துல வந்துட்டு துளுவது இளமையில வந்துட்டு இவரெல்லாம் ஒரு மாஸ் ஹீரோவா வருவாரா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு யாருமே வந்து, ஏன்னா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன் வரும், ஒரு ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு மாதிரி வருவாரு. அதை பார்க்கும்போது இன்னமும் வந்து அது அந்த டைம்ல அது எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியும். பட் ஆனா உண்மையில அது செட் ஆகல அவருக்கு. ஆனா லேட்டரான வந்து ஒரு ரோலுமே அவர் கேரி பண்ண விதம் அது வேற மாதிரி. அவர் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். எனக்கு ஒரு பர்டிகுலர் படம் சொல்லணும்னா, என்ன ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன், புதுப்பட்டி. அந்த மாதிரி ஒரு ரோல் வந்துட்டு அவர் மாதிரி ஒரு ஆள் பண்ணது வந்து பெரிய விஷயம். அந்த படத்துல டைலாக் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பர்சனலா. தனுஷ் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன்னா மயக்கம் என்ன. நான் இன்னமும் சொல்லுவேன், மயக்கம் என்ன மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு யாராலையும் எடுக்க முடியாது. அதுல தனுஷை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்கவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு ரோல் அவர் பண்ணியிருப்பாரு. சான்ஸே இல்லை. அதுல ஒரு சில எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப 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 சூப்பரா பண்ணியிருப்பாரு, எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவருக்கு வேலை கிடைச்சிரும். வேலைனா அது அவருக்கு அந்த நேஷனல் ஜியோகிராஃபில இதுவும் கிடைச்சிரும். அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டிட்டு ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அப்புறம் அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது கூட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் பண்ற அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா, அதில் யோசிக்க முடியுமாலாம் கூட தோணும். அவர் ஆக்டிங்லேயே மிரட்டுவாரு. பல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபீல்டுக்கு வந்தா கத்துக்கிட்டாரு. டான்ஸும் சரி, பாட்டும் சரி, அவர் லிரிக்ஸ் எழுதுறது, டைரக்ஷன் எல்லாமே ஒண்ணுமே தெரியாம தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து தான் வந்தேன் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டுல ரொம்ப டெடிகேட்டடா இருந்தா
யார் வேணா அந்த லெவல் வேணா போலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள். எல்லாராலையும் ஈஸியா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு முகம், ஒரு நம்ம வீட்டு பையன் இவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு அவரு இருக்கிற ஒரு ஒரு இது நிறைய சொல்லிட்டு போலாம். பட் ஆனா வந்து அவரோட சமீபமா அந்த படங்கள் வேணா சிலது வந்து டிசப்பாயின்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனா வந்து அவரோட போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். அவ்வளவுதான். சூப்பர். சூப்பர். விஷால் ப்ரோ. நான் சொல்லவா? ஓகே, தனுஷ்க்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பிரகாஷ் அண்ணா சொன்ன மாதிரியே இந்த டெக்கேட்ல இந்த ஜென்ரேஷன்ல நம்ம யார் பெஸ்ட் ஆக்டர்னு கேட்டா இந்தியாலேயே டாப் 3 டாப் 4ல இந்த சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பயங்கர என்னதான் நான் சிம்பு ஃபேனா இருந்தாலும் எனக்கு சிம்புவை விட தனுஷுடைய அந்த எமோஷனல் சீன்ஸ்ல அவர் எமோஷனல் கனெக்ட்லாம் பயங்கரமா கொடுத்துருவாப்புல. யாரடி நீ மோகினியில வந்துட்டு கேட்க கூச்சமா இருக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ற சீனு. திருச்சிற்றம்பலத்துல ராஷி கண்ணா வந்துட்டு டிப்ஸ் கொடுக்குறப்ப அவர் முகத்தை அப்படியே லைட்டா ஒரு மாதிரி பார்ப்பாரு, அந்த சீனு. அப்புறம் புதுப்பேட்டை வந்துட்டு கடைசியில் அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த அம்மாட்ட பேசுற சீக்வன்ஸு, அப்புறம் பஸ்ஸில் அவர் பயந்துகிட்டு இருக்க சீக்வன்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்வன்ஸ்ல லைட்டான ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல ஒரு மாதிரி பயங்கரமா கண்ணீர் விட வச்சிருவாரு. ரீசெண்டா கடைசியா ரொம்ப தியேட்டர்ல தேம்பி தேம்பி அழுத சீன் வந்துட்டு திருச்சிற்றம்பலத்துல பிரகாஷ்ராஜ் கீழே கிடப்பாரு. இவர் வந்துட்டு போய் பாரதி ராஜாவை எழுப்புவாரு, ஆனா அவர் ஏந்திரிக்க மாட்டாரு. இவர் நின்றுட்டு டக்குன்னு போய் அவங்க அப்பாவை தூக்கிட்டு வந்து நிப்பாரு. அப்ப அழுவாரு. அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும். எமோஷனலி ரொம்ப கனெக்டடான ஒரு ஆக்டர். இன்னொன்று அவரோட ஹியூமர் படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அவரோட நான் செல்வராகவன் ஃபேன் அப்படின்றதுனால மட்டும் இல்லை, படங்களாக பார்க்குறப்பையும் அவரும் செல்வாவும் சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே மாஸ்டர் பீஸ், எல்லாமே கிளாசிக் ஒர்க்கு. துள்ளுவதோ இளமையிலேருந்து காதல் கொண்டேன், புதுப்பேட்டை தான் அவரோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். அப்புறம் மயக்கம் என்ன, நானே வருவேன் வரைக்கும். நானே வருவேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இப்போ நடுவில் மெய்யழகன் சொன்னார்ல கொஞ்சம் சீரியஸ் டோனில் போயிட்டார் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த ஓம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பி ஒரு மாதிரி பேக் டு த ரூட்ஸ் வர மாதிரி அப்பப்போ அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. சூர்யாவும் தனுஷும் தான் அழகாக பேலன்ஸ் பண்ணி படம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு கண்டென்ட் படம், கமர்ஷியல் கண்டென்ட் அப்படின்ட்டு. பட் ஆனால் நடுவில் ரொம்ப சீரியஸ் ஜோனுக்கே போனதுனால திருப்பி அவரை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த லைனப்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த மூவிஸ். நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் புதுப்பேட்டை, யாரடி நீ மோகினி, திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். சூப்பர். நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றீங்களா? ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து தனுஷ் வந்து கிண்டல் பண்ணும்போது அவர் உடம்பு வச்சுதான் கிண்டல் பண்ணுவாங்க. பட் எனக்கு அதுதான் அவரோட ஃபிளெக்சிபிளா இருக்குங்கிறதே அவரோட அட்வான்டேஜா இருங்க. ஏன்னா நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். வாத்தியில அவர் 2 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஒன்று சாருங்கிற கேரக்டர் பண்ணா, ஸ்டூடெண்ட் கேரக்டர் மாதிரியும் பண்ணியிருப்பாரு. அவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் முடியை மட்டும் வெட்டிட்டு கொஞ்சம் தலையை வெட்டிட்டு வந்தாருன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரோல் பண்ணலாம். இல்லை நினைச்சாருன்னா அவர் அசுரன்ல வர மாதிரி அப்பா கேரக்டர் பண்ணலாம். ஸோ அவரால் எந்த ஒரே வருஷத்துல 2 கேரக்டராக மாறி மாறி அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எனக்கு அவரது நிறையா படம் ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப பிடிச்ச படம் வந்து பொல்லாதவன் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற லவ்வே வந்து அந்த பைக்கு தான். அந்த பைக் வாங்கணும்னு அந்த படத்துல அவர் அந்த பைக்கை லவ் பண்ற விதம், அந்த பைக்கை ட்ரீட் பண்ற விதம், மேக்சிமம் பசங்க பைக் வாங்கினா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஒரு பிஜிஎம்மும் சரி, அந்த பல்சர் பைக்குமே சரி, ஒரு பயங்கர ட்ரெண்ட் செட்டரா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும் எனக்கு அந்த படம். அந்த எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து எனக்கு மாறி தான். எனக்கு அந்த தனுஷை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நீங்க அந்த ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளான கதை. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் எலிவேஷன், அந்த டான்ஸு, ஃபன்னு, எல்லாமே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மாறி 2 பண்ணாரு. பட் அது கரெக்டாக செட் ஆகல. பட் மாறி பயங்கரமான ஒரு படம். அவர் கெரியர்லயே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் என்னன்னு கேட்டா மாறின்னு சொல்லியிருக்காரு. எனக்கே ஷாக்கு. இல்ல அதுதான் ப்ரோ. ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அது செம்ம டான் ரோலு. ஆனா சிம்பிளா செம்ம, அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். சீனுக்கு எந்த இடத்துலயுமே அவர் அவ்வளவு சீக்கிரம் உடையிற மாதிரியே இருக்காது. உடைஞ்ச மாதிரி ஒரு சீன்ல கூட அடுத்து ஒரு மாஸ்க் கட்டிட்டு இருப்பாரு. அந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இது பண்றாங்க. அங்க போகும்போது கூட அந்த காருக்குள்ள வந்து அந்த கண்ணாடி போடும்போது அது எல்லாமே அந்த படத்துல பயங்கர மாசா இருக்கும். அதே டைம்ல ஈஸியா நம்மள சென்டிமெண்டா கனெக்ட் பண்ணக்கூடிய ஹீரோஸ் வந்து ஒரு சில பேர் தான். நம்ம ஒரு சீன்ல வந்து ஈஸியா நம்ம எமோஷனலா கனெக்ட் பண்ணிடலாம். அது எந்த மாதிரி படமா இருந்தா கூட.
ஏன்னா நீங்க மாரி படத்துல அந்த படத்துல அவ்வளோ மாசு இருக்கும் போதும் நடுவில் அந்த இவரை அடிக்கும் போது வந்து இவனை நான் மட்டும்தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல எமோஷனலா ஈஸியா கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த படத்துலயே நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல மாறி ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் அந்த பசங்களோட லவ்வா வந்து பொலான்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த மாரி ஜோன்ல அவர் இறங்கி மறுபடியும் இன்னொரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தமிழசன் பச்சைமுத்த படம் அந்த மாதிரி ஒரு வைப்ல இருக்குமோன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் தமிழசன் மூவி. பல்தான் மாரியை பத்தி சொன்னாரு. அதுல இன்னொரு சீன் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வில்லன் கேங் வந்து புறா கூண்டுக்கெல்லாம் தீ வச்சுட்டு போயிடும். அப்போ வந்து அந்த வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவர் மேல வந்து அந்த புறா அந்த கூண்டெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். அதுவே நல்லா இருக்கும் அந்த சீன். அந்த டயலாகே நல்லா இருக்கும். அதுகளுக்கே தெரியுது நம்ம இடம் இதுதானு அப்படி அது எல்லாமே அதுதான் சொல்றேன். அந்த படத்துல அந்த மாதிரி சென்டிமெண்ட் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் அவரால். நான் பேசலாமா? என்ன விஷயம் என்னாச்சு? ப்ரோ ஏதாவது பேச வரீங்களா? அவர் வேற வைப்புக்கு போயிட்டாரு உடனே. ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. 2 முக்கியமான ஸ்பெஷல் பர்சன்ஸ் பண்ணா பர்த்டே. ஒன்று வந்து தனுஷ், இன்னொன்று துல்கர் சல்மான். 2 பேருமே ஸ்பெஷலா பிடிக்கும். அதுல துல்கர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே லைக் தனுஷ் அண்ட் டி 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்களோட இண்டஸ்ட்ரியில தனுஷ் அண்ட் டி 2 பேரா? சரி, தனுஷ் அண்ட் துல்கர் சல்மான் டிக்கு சொல்லுவோம். 2 பேருமே அந்தந்த இண்டஸ்ட்ரியில அவங்களுக்குன்னு ஒரு பேரு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ண ஒரு பர்சன்ஸ் எடுப்புமே. ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த அந்த எல்லாரும் சொன்ன மாதிரி தான், எனக்கு அந்த சீரியஸான தனுஷை விட எனக்கு அந்த ஜாலியலா நேச்சுரலா வாய் நிறுத்தோட இருக்கிற தனுஷ் ரொம்ப பர்சனலா பிடிக்கும் அவரோட படங்கள்ல. அதுதான் நம்மள ஈஸியா ரிலேட் பண்ணிக்க தோணும். ஓகே, நம்ம மாதிரி ஒருத்தன் ஸ்கிரீன்ல பண்றான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஏர்லி ஸ்டேஜ்ல நிறைய படம் அவரோட படம் அப்படிதான் இருக்குமே. இப்பதான் கொஞ்சம் நிறைய சீரியஸான ரோல்ஸ்ல பண்றாரு. மோரோவர் ஸ்பீச்சஸும் அப்படிதான், ரொம்ப சீரியஸான ஸ்பீச்சஸா இருக்கும். பட் அது என்னன்னு தெரியல, பெரிய ஹீரோஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எவால்வ் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அது மாதிரிதான் மாறிடுறாங்க. பட் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு உள்ள மேனுஃபேக்சரிங்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, டிஃபால்ட்டா ஒன்று, அது வந்து ஏன் வந்து விட்டு கொடுத்துட்றாங்கன்னு தெரியல. பட் இவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். நேச்சுரலா ரொம்ப ஜாலியலான டைப், எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசுறதுனால இப்போ ரொம்ப சீரியஸா தான் மோஸ்ட்லி பேசுறாரு சில இடங்கள்ல தான். படமா நிறைய படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. நிறைய வந்து என்னன்னா நமக்கு வந்து ரிலேட் பண்ற படங்கள் இருக்கு. அதுல எனக்கு ஸ்பெஷல் நிறைய இருக்கு. திருவிளையாடல் ஆரம்பம், புல்லாதவன், யாரடி மோகினி, திருச்சி சம்பளம். இப்போ இட்லி கடையிலுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் ஆகும். இப்போ அந்த ஏற்பாட்ட சாமின்னு ஒரு சாங், அதோட கம்ப்ளீட் போர்ஷனுமே வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் கடைசி வரைக்குமே அவருக்கு தேங்க்ஃபுல் தான். நல்ல சீக்வன்ஸ் அது. ஸோ நிறைய படம் நல்ல படம் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஃபேன்ஸை குழப்பறதை விட்டுட்டு ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கமர்ஷியலாவே அவர் ஒரு ஜாலியான ஒரு படம், அப்பப்போ ஒரு சீரியஸான ரோல் இல்லை ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு மேக்ஸிமம் கமர்ஷியல் படம் பண்ணாருன்னா இன்னும் செம்மையா வந்து என்னன்னா எல்லாரோடையும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. துல்கர் சல்மானை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் லாஸ்ட் இயர் பர்த்டே இப்போ இதே தான் சொல்லியிருப்பேன். 1 வருஷம் ஓடிச்சு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள 1 வருஷம் ஓடிச்சுன்னு. சில ஹீரோஸ் மட்டும்தான் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அவங்க என்ன எமோட் பண்றாங்களோ அது அப்படியே நமக்கு எமோட் ஆகும். அவங்க சிரிச்சா நமக்கும் சிரிப்பு வரும், அவங்க அழுதாலும் நமக்கும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகும். அந்த மாதிரி பர்சனல் கனெக்ட் வந்து துல்கர் சல்மான் எனக்கு ஒரு பென்டாபிளஸ்டான ஒரு ஆக்டர். அவரோட பிலிமோகிராஃபியுமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கரெக்டான சாய்ஸஸோட எடுத்து பண்றாள் தான். இந்த 2 மிஸ் ஆயிருக்கும். பட் ஆனா ஓவராலா சக்சஸ் வைஸும் சரி, ஒரு ஸ்கிரிப்ட் வைஸும் சரி நல்லா பண்ணிருக்க ஒரு ஹீரோ. பர்சனல் ஃபேவரட் டூ. ஸோ இதர்லி வெயிட்டிங். அவர் ஏகப்பட்ட லைனப் இருக்கு. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் வெயிட் பண்றேன். அவரும் அந்த மாதிரி தான், லைக் கேரளாவை தாண்டி பேன் இந்தியாவா வந்து எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு படம் பண்ணி சக்சஸ் கொடுக்குறாரு. லைக் எப்படி தனுஷ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படம் பண்ணி எல்லாரோடையும் வந்து என்னன்னா ஈஸியா கனெக்ட் ஆகிறாரோ அந்த மாதிரி தான் ஜிகேமே. ஸோ 2 பேருக்குமான கோயின்சிடென்ஸா தான் பாக்குறேன் நான். நிறைய ஒற்றுமை இருக்கு 2 பேருக்குமே. சேம் 2 பேருக்குமே ஒரே நாள்ல வர பர்த்டே, அது இன்னும் மோர் ஸ்பெஷல். ஸோ 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் ஆல் எல்லாருமே. காட் பிளஸ் நார்ல. தேங்க் யூ சோகன் ப்ரோ. போட்டாருங்க எனக்கே ஊதியா அப்படின்னு யோகி
இல்ல நான் டியை பத்தி பேசும்போது ஃபேவரட் படம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அவருக்கு பிடிச்ச படம் வந்து குட்டியும் அநேகனும் ரொம்ப பிடிக்கும். குட்டியா அநேகன்ல என்ன அநேகனா? பாட்டு பிடிக்குமே? விஷால் ப்ரோ நான் சீரியஸா சொல்றேன். விஷால் ப்ரோ அநேகனும் குட்டியும் பிடிக்கும் விஷால் ப்ரோ. நீங்க ரோஜா கலாச்சிக்கிறீங்க சார். ஓகே ஓகே. கிளியின் ராஜா அந்த பாட்டு ரோஜா தானே? கிளியே இல்ல, ரோஜா கணக்கு. இருக்க விஷால் ப்ரோ கூடாது. அவரு ரோஜா கணக்கு. ஆல்ரெடி அவரு வன்மத்தை கக்கிட்டாரு, உங்களுக்கு தெரியல. நான் ஒன்னும் கவனிக்கலையே. நீங்க சொல்லுங்க மாயிரன். ரோலக்ஸ் ஹரி மோகன்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்காரு. இடி இடிக்கும்னு நினைக்கிறேன். பரணி நான் சொல்லலாங்களா? யாரு இது? கேட்ட மாதிரி இருக்கு வாய்ஸ். யாரு இது? முனிஷ். முனிஷ் 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 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முனிஷ் டைம் 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசலாம்னு வந்திருக்காரு. ஏன் இதுக்கு முன்னால கெட்ட வார்த்தையே பேசின ஏன் நேத்து பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் கேட்கலையா? நேத்து பேசிட்டு இருந்தமே நானும் முனிஷும் தான். உங்களுக்கு அது கெட்ட வார்த்தையா இருந்திருக்கலாம், எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இல்ல அவர் மாவீரன் அப்பதான் இப்படிதான் பண்ணுவாரு. அவர் ஒண்ணுத்த கேட்கல. எனக்கு வந்து அதாவது ரஜினிக்கு அப்புறம் வந்து ட்ரெண்ட் செட்டர்னா வந்து தனுஷ் தாங்க. அப்ப ரஜினி வந்து ஒரு காலத்துல வந்து இந்த பிளாக் கரட்டத்துல அந்த மாதிரிலாம் நடிக்க முடியும். அதே போல ஒல்லியா கொஞ்சம் கருப்பா ஒருத்தர் வந்து ஹீரோவா வந்து ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்ணது தனுஷ் தான். அதாவது நம்ம பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இவன்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். தனுஷோட ஸ்டார்டிங் கூட அது அதை பண்ணது வந்து தனுஷ் தான். அந்த 2005 2006 அந்த இதுல என்ன சொன்னா ஒரு பையன் வந்து கொஞ்சம் கருப்பாவும் கொஞ்சம் ஒல்லியா லீனா இருந்தாங்கன்னா நீ பேர் தனுஷா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் உண்டாகுன்னு தனுஷ் தான். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அவங்க வீட்டுல இருக்கிற பசங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஒல்லியா இருந்தாலும் தனுஷ் தான் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம். அது ஒண்ணு. அதே போல அவரோட படம் வந்து திருவிளையாட ஆரம்பம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஸ்டார்டிங்ல. அதே போல அவருக்கு அந்த டைம்ல வந்து நிறைய படம் ஓடாம இருந்தது கொஞ்சம் இதுல. அப்போ அவரே வந்து என்ன பண்ணாருன்னா அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சாரு. ஸோ அந்த படம் அதே போல கொஞ்ச நாள் அது படம் ஓடாம இருந்தது. அப்போ வந்து விஐபி எடுத்துட்டு வந்தார். எப்பெல்லாம் ஒரு செட் பேக் வருதோ அவரே வந்து ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணி கம்பேக் கொடுப்பாரு. அந்த வகையில ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் தனுஷ் வந்து. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சது, டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சது, போல நிறைய மல்டிபிள் இதுதான். அந்த 2005 2006 அந்த டைம்ல ஸ்கூல் படித்த பசங்களுக்கெல்லாம் வந்து தனுஷ் வந்து கொஞ்சம் ஃபேவரட்டா இருப்பாரு. அவ்வளோ. இன்னும் யாராவது இருக்கீங்களா? நீங்க பரணி உங்க பரணி வாயில நீங்க சொல்லிட்டீங்களா பரணி? நான் சொல்றேன். ஏங்க எல்லாரும் சொல்லி முடிச்சேன்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போடுறேன். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. கதையே இனிமேதான் ஆரம்பம். சொல்லுங்க பரணி ப்ரோ. எனக்கு ரொம்ப வன்மம் இருக்கிற ஆக்டர் வந்து தனுஷ் தான். ஆரம்பிங்க. நான் கூட வெயிலுக்கு இந்த சொல்ல போறாருன்னு நினைச்சேன். சொல்லுங்க பரணி ப்ரோ. வேற யார் டிஸ்டர்ப் பண்ணாரு? ஹேப்பி பர்த்டே தனுஷ். தட்ஸ் ஆல். சொல்லி இல்ல முடிங்க ஃபர்ஸ்ட் பரணி ப்ரோ இந்த 2 நாள் பயங்கர ஹாப்பியா இருப்பாரு டிஎல் ஃபுல்லா பார்த்துட்டு. இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டாரு பரணி ப்ரோ. ஏன் டெலிட் பண்ணாருன்னு தெரியல. எந்த ட்வீட்? இந்த திமிரு படத்துல வடிவேல வந்து மூஞ்சி கழுவும் போது கொட்டிடுவாங்க, மறுபடியும் லைனா நிக்க வச்சு எல்லாத்தையும் கொட்ட விடுவாங்க. அதுல வந்து ஒருத்தன் சொல்லுவான், அந்த கட்டம் போட்ட சட்டை போட்ட மாதிரி நான் அந்த கேப்ல 2 கொட்டு கொட்டிட்டு வரணும் அப்படிங்கிற அவனை. அந்த மாதிரிதான் பரணி ப்ரோ 2 நாளா சுத்திட்டு இருக்காரு. இல்ல நான் நைட்டு தான் ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். காலையில எதுவும் டெலிட் பண்ணல. ஓகே ஹாப்பி. சரி போல இதெல்லாம் பேசாதீங்க. மேட்டுக்கு வாங்க. ஹாப்பி பர்த்டே தனுஷ். அது நான் காலையிலே போட்டிருந்தேன். எனக்கும் அவர் வந்து அந்த பழைய ஃபிலிம்ஸ்லாம் அந்த நெக்ஸ்ட் டோர் பாய் அந்த பாய் டோர் என்னையா பரணி ஆர்டிஃபிஷியலா இருக்கு பரணி. தெரியும்னா சொல்லுங்க. ஐயோ ஜெனினா தான்யா சொல்றேன். ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல இல்ல விஷால் ப்ரோ சொல்றது கூட எனக்கு புரியல. ஆனா நிஜமாவே ஒரு மாதிரி ஏதோ சரி ஓகே இந்த போட்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி போட்டு வர்றீங்களே. ஏங்க சொல்ல விடு. ஆத்மார்த்தமா சொல்லுங்க பரணி ப்ரோ. வெறும் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு முடிச்சிடுங்க போதும். இல்ல எனக்கு அவரோட ஃபிலிம்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து அந்த பாய் நெக்ஸ்ட் ஒரு ஃபீல் இருக்கும். அவர் கேரக்டராகவே ரொம்ப அந்த என்ன சொல்ல ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் தான் அவர் வந்து எடுத்து பண்ணுவார். அது வந்து சீரியஸாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 3 படத்துல வந்துட்டு அந்த லவ் போர்ஷன் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செம்மையா இருக்கு. அந்த சிரிச்சுக்கிட்டே ஒரு படம் பார்க்கறதுன்னு சொல்லுவோம்ல,
கவனித்தீர்களா? கவனித்தீர்களா? ஓகே ஓகே. அடுத்து அடுத்து பரணி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடுத்து 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 இல்ல எனக்கு என்னமோ இதுல கிளைமேக்ஸ் தான் என்ஜாய் பரணி ப்ரோ பண்ணிருப்பாரு. அடுத்து அது புரியல. அதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா சொல்றது யார் வருவா? சொல்றதுக்கு 3 தான் இருக்கு. வேற படமே இல்ல பரணி. அதான் பரணி அதுல எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பரணி 3ல? ஓகே ஓகே யோ, ஆனா இந்த அளவுக்கு மோசமா யாருமே பார்த்தது இல்லப்பா. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு அநேகன்லயும் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அநேகன் ஸ்டோரியாவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ எனக்கு செம சிரிப்பு வருது. அன்னைக்கு எஸ்கே ஏதோ கேமியா கொடுத்துட்டாரா கேளுங்க. ஏங்க இருங்க இல்ல நான் சொன்னா வன்மோங்கிறீங்க, அவரு சொன்னா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம். எனக்கு அநேகனும் சரி வேலையில்லா பட்டதாரி இந்த 2 படமுமே வந்து வேலையில்லா பட்டதாரிலாம் வந்துட்டு அந்த அவங்க அம்மா இறக்குற சீன்லாம் ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு வந்து அது அந்த டைம்ல வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேட்டு வந்து எங்க அம்மா ஃபோன் பண்ணா நான் எடுக்காம இருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சீன் அவ்வளோ கனெக்டடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி சில அவர் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ல சிம்பிளான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணும்போது தான் இப்போ ரொம்ப சீரியஸ் ஜோன்ல போறாரு. பட்டு அவர் இப்ப இன்னைக்கு வந்து டான்ஸ் இது பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம். எனக்குமே வந்துட்டு ஹாப்பி தான். பரணி லாஸ்டா சொன்னதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எது சீரியஸா ஒரு படம் பண்றாருன்னு சொன்னது இல்லையா? எல்லாரோட ஆன்சரையும் எடுத்து அழகா நாம ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி. யாருங்க சொன்னீங்க 3 படம்? யார் சொன்னீங்க 3 படத்துல அவரு பரணி ப்ரோ இன்டைரக்டா 3 படம் நீங்க ஏன் சொல்றீங்க? எங்களுக்கு தான் தெரியும். 3 படத்தை பரணி ப்ரோ ஏன் சொன்னாரு நான் சொல்றேன். அதுல இருந்து எஸ்கே காமெடினா பண்ண எஸ்கே இன்னைக்கு தனுஷ்க்கு ஈக்குவலா, தனுஷை விட ஒரு மார்க்கெட்ல பயங்கரமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து இன்டைரக்டா சொல்றாரு. நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல, எதுவும் இல்ல. எனக்கு அப்படியே தனுஷோட விட்டக்கூடாது. எவ்வளவு அந்த படத்துக்குள்ளதான் வந்துட்டு அந்த கொலோரி சாங் ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு வந்து செம ஹைப் இருந்துச்சு. நீங்க ஓப்பனிங்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு ஹைப் இருந்துச்சு. அந்த படத்துல எல்லாருமே சொன்னது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க இப்ப கூட எடுத்து பாருங்க, எல்லாருமே சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் எதிர்பார்த்த மாதிரி. என்ன படம்? 3. எப்ப எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப போனீங்க? நான் 5வது படிக்கும் போது போனேன். போதுமா பயா? சரி பரணி தனுஷோட தான் விடக்கூடாது. துல்கர் சல்மானை பத்தி சொல்லுங்க, இல்லைன்னா அடிப்பேன் நானு. டிக்யூ ஏங்க ட்ரெய்லர் வருதுன்னு ட்ரெய்லரை நாளைக்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. சரி விடுங்க பாத்துக்கலாம். எனக்கு வாயில பேட் வருது. பிரச்சனை இல்ல, தனியா திட்டிக்கோங்க. ஆனா இன்னைக்கு வந்து சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ அந்த படம் பேர் டக்குன்னு வருது, ஆகாசம்ல ஒக்கத்தாரா. ஏஓடி சொல்லுங்க. ஆமா ஏஓடி நல்லா இருந்துச்சு அந்த படம். ஒக்கத்தாரா அந்த சாங் வந்து நான் கூட ஜிவிபி இப்ப ரீசெண்டா ஒரு மாதிரி போட்டுட்டு இருக்காருன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அந்த சாங் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கமல் கவனிச்சியா? சரி பரணி ப்ரோ துல்கர் பத்தி என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. அவர் தான் சூப்பரா போயிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பத்தி என்ன சொல்லணும்? நான் சொல்லணுமா பரணி ப்ரோ? என்ன சொல்ல மாட்டீங்களா? கேரளா இண்டஸ்ட்ரி வர ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. அவர் இன்னைக்கு ஓம் படத்துக்கு ஏன் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாருன்னு ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரியல. ஏன்னா அதுல 2-3 இடத்துல அந்த போட்டோவை காமிச்சங்காட்டி அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ, அந்த பாட்டுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது. படத்துக்கே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் அஜித் பல்டான் வந்து சொல்லுவாரு மம்முட்டி இருந்ததுனால பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, அதான உண்மை. புரியலங்க. ஒரு நல்ல படம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறேன். ஆகாஷ் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா ப்ரோ? ரொம்ப நம்ம அவர் நல்ல படம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாராம். அப்ப சொல்ல முடியாது இல்ல பரணி? சொல்றதுக்கு டிகியை பத்தி சொல்றதுக்கு ஒரு 2 வார்த்தை கூட இல்ல. எங்கங்க மாவீரனே காணும்? எங்கங்க அவரு? லோக்கி தான் மாவீரன். வேற வேரியன்ட்லாம் அங்க இல்ல மாவீரன் நான் கரப்படமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். நிறைய பேருக்கு எல்லாம் ஓகே பரணி. நான் அந்த 3 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து இன்னும் வெளியே வரல. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்காதுன்னு. எங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா தானங்க இருக்கும். சும்மா இருங்க. நிறைய பேர் அந்த படம் வந்தப்போ அப்படிலாம் இல்ல, அவரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பேக மாட்டிட்டு லவ் பண்ணாரு, அவருக்கு பிடிச்சிரும். அப்படிலாம் இல்லையே ப்ரோ பக்கத்துல எஸ்கே இருக்கணும் ப்ரோ, கிளீன் ஷேவ் பண்ணிட்டு, அப்பதான் அவருக்கு பிடிக்கும்.
நீங்க என்ன வணக்கம் பரணி, நல்லா இருக்கீங்களா? நான் எதிர்பார்த்தேன். சுரேந்தர் ப்ரோ பேசுவாரு. ஐயோ சுரேந்தர் இருங்க நீங்க பேசணுமா நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க நான் யாரு? ஆகாஷா? பேசுப்பா. தனுஷை பத்தி தான் கவலைப்படாதீங்க சுரேந்தர். நீ எதாவது வேணா பேசிக்கப்பா, எனக்கு என்னப்பா. சரி ஓகே, அப்ப நீங்களே பேசுங்க சுரேந்தர். பாசிட்டிவா தானே சொல்ல போறீங்க ஆகாஷ்? பேசுறா. ஆகாஷ் பாசிட்டிவா சொல்ல போறீங்க? சுரேந்தர் பேச வரல, பரணிய புழக்க வந்திருக்காரு. தனுஷ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த மன்மதராசா சாங் டிவில பார்த்து அப்படி ஃபேன் ஆனதுதான். ஸோ என் ஃபேவரட் மூவிஸ் வந்துட்டு திருடா திருடி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, நிறைய தடவை ரீவாட்ச் பண்ணுது. மற்றபடி நான் போன தடவை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, போன தனுஷ் இருக்கு என்ன பேசணும் ஸ்பேஸ்லன்னு அந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சான்ற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு திருவிளையாடல் யாழ் நீமோனி தான் ரொம்ப ரீவாட்ச் பண்ணி பார்த்த செம்ம படம், செம்ம கனெக்டிவிட்டியா இருக்கும் இந்த கேரக்டர். படம் நிறைய பேர் சொல்லிட்டீங்க, அதனால நான் வந்துட்டு யாருமே ஆனா ஆடுகளமும் அசுரனும் சொல்லுவேன். எனக்கு ஆடுகளம் அசுரன் வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த போன நம்ம சூர்யா பர்த்டே சொன்ன மாதிரி தான் இவரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜனரும் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக் இதுவும் பண்ணிட்டாரு, பேய் படமும் பண்ணிட்டாரு, வில்லனும் பண்ணிட்டாரு. கமல் கேப்டன் மில்லரு நானே ஒருவன் இருக்குல்ல கமல், அது பேய் படம் ப்ரோ. ஹிஸ்டாரிக் வந்து கேப்டன் மில்லரு, அது ஹிஸ்டாரிக் தானே, டிராமா பீரியட் டிராமாவா அது? போலீஸும் பண்ணிட்டாருன்னா பெர்ஃபெக்ட்டா ஒரு சைஃபை பண்ணல விஷால். சைஃபை ஆமா பண்ணல. சைஃபை இப்ப கிரேமன்லாம் வராது, அதெல்லாம் சைஃபைல வராதுல. சரி ஓகே, அது ஆக்ஷன். இந்த ஹிஸ்டாரிக் ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அது எப்படிங்க சைஃபைல வரும்? அது ஃபீல் குட். ஓகே சரி ஓகே, ஏதோ வந்துட்டு திருப்பி பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்க. அதனால வந்துட்டு இன்னொரு பண்ணிடுவார். விபி பண்ற எஸ்கே பண்ணாரு அந்த சயின்ஸ் ஃபை வந்து அவர் தான் பண்ற போறாரு. இதை பண்ணிடுவோம் நினைக்கிறேன். இன்னொரு ஃபேவரட் வந்து ராஞ்சானா அந்த படம். எனக்கானா எல்லாரும் அடிப்பாங்க இந்த படத்தை. இந்த ஒரு அண்டர் ரேட்டட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா பட்டாஸ். ராஞ்சனா மிஸ் பண்ணிட்டேன், சூப்பர் படம். அவரும் ஸ்டார்டிங்ல வந்துட்டு டான்ஸும் சாங்கும் செம்மையா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு, அதனால தான் டக்குன்னு கனெக்ட் ஆயிட்டாரு தனுஷ். வணக்கம் பரணி. சுரேந்தர் ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட. யாரு ப்ரோகிராம் போயிருந்தீங்களா, அது எங்க நடந்தது கரெக்டா? அது வந்து இது மஞ்சன் கரணை. மஞ்சக்கரணைனா அந்த இது பக்கம் தானே, இந்த ரெடியூஸ்லாம் தாண்டி அந்த கார்னோட சைடு உள்ள ஒரு போச்சுங்களா, அங்க ஒரு காலேஜ் இருக்கு, காலேஜ். அந்த காலேஜ்லயா? அங்கதான் ப்ரோ. இன்னொரு 10 கிலோமீட்டர் தானே ஆந்திரா பார்டர் ப்ரோ. அது போறதுக்குள்ள மூச்சு தள்ளிடுச்சு, எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியாத ரேஞ்சுக்கு. இல்ல நான் நிறைய போஸ்ட் எல்லாம் ஒட்டி பாத்திருந்தேன், அந்த இடம் பக்கமா தான் இருந்தது. தெரியாது போஸ்ட் ஒட்டி தனுஷா வருவாரு தெரியாது, நிறைய போஸ்ட் ஒட்டி இருந்தாங்க. அதான் வந்து அது ஆந்திரா பக்கம் தான். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அதான் இல்ல நான் என்ன நினைச்சேன்னா சரி பக்கமா இருக்கும்னு நினைச்சேன். அது ரொம்ப ரொம்ப ஃபாரா இருந்துச்சு. நான் வந்து எங்க சித்தி வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 3 பஸ் மாறி போனேன். மின்ட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பொன்னேரி போய் பொன்னேரியா ரெட் ஹில்ஸ் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போய் அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னொன்று பஸ் மாறி போனேன். ரெட் ஹில்ஸ் தான் வந்திருப்பீங்க. ரெட் ஹில்ஸ் வந்து பெரியபாளையம் போற ரூட்ல வரும். ஆமா ஏதோ சொன்னாங்க, அது என்ன ஞாபகம். ஆனா வந்து அந்த மேப் போட்டு பார்க்கும்போது மேல கொஞ்சம் மேல போனோன்னு எல்லாம் வந்து ஜாங்கிரில சுட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் ஓ ஆந்திரா பார்டர் அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா அங்க இருந்து 10 கிலோமீட்டர் ஆந்திரா பார்டர். என்ன டாபிக் போயிட்டு இருந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு என்ன பரணி கொஞ்ச நாளா கொஞ்சம் ஓவரா கக்குற மாதிரி தெரியுது. ஸ்மார்ட் பரணிக்கு பதிலா வேற ஏதாவது பரணின்னு மாத்திக்கலாமே, ஏன் அப்படி? எனக்கு வந்துட்டு நான் சுரேந்தர் நீங்கன்றதுனால சொல்றேன், எனக்கு அவர் பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. யோ அத அவர் அபிஷியலா சொன்னதுக்கு அப்புறம் சண்டை போடுங்க, ஏன் மத்தவங்க மாதிரி நீங்களும் பண்றீங்க? அவர் ஒரு விஷயம் சும்மா அது இல்ல நான் முட்டு கொடுக்கறேன்னு சொல்ல வரல.
இல்ல இல்ல அவர் நான் ஸ்டேட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பரணி நினைக்கிறீங்க? வேணாம் பரணி, விட்டுருங்க பரணி. வேற ஏதாவது பாசிட்டிவா பேசுங்க, சொல்றதை கேளுங்க பரணி. வேற ஏதாவது விஷால் பேசுங்க. விஷால் 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 நான் நீங்க சீரியஸா நிறைய பேசுறேன். நான் கேக்குறது ஜாலியா நான் என்ன இல்ல கேக்குறது இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல நான் அவட சொல்லிடுறேன். சொல்லுங்க. கேக்குறது நியாயம், பேசுறது பதில் சொல்றது நியாயம். நாளைக்கு பேசுவோம் அதை. ஏன்னா பர்த்டே ஸ்பெஷலா நீங்க பாசிட்டிவா ஆமா, மட்டும் அதனால தானே பேசுவோம். சொல்றேன். ஓகே நாளைக்கு அதை ஓகே பேசுவோம். ஓகேவா? ஓகே 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 ஓகே, ஆமா, நாங்க பாசிட்டிவா நாளைக்கு பேசுவோம். பாரதிய இல்ல கேள்வி கேட்கட்டும். நீங்களே பதில் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க, சண்டை கூட போடுங்க இது சம்பந்தமா. பாரதியை சரி போட்டு இல்ல அடிங்க, போலங்க, கேட்போம். பாரதி நீங்க சரி, கொடுத்து நடுவுல வன்மத்தை நான் கட்டிங்க, நான் இந்த நாளைக்கு விஷயத்த சொல்லுவோம். சொல்லிடுறேன். சரி நானே இல்ல இல்ல என்ன ஏங்க நடுவுல டாபிக்னு அப்படியே தெரிஞ்சா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இல்ல என்ன டாபிக்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன பேசிட்டு ஏன் இருந்தீங்க? இன்னைக்கு மேல் ஏன்னா டேக் போடுறீங்க, தனுஷ் பர்த்டே தனுஷ ஸ்பெஷல் படத்தை என்னன்னு பிறந்தநாள் கேக்குறாரு. பர்த்டே இவர் தனுஷ் ஸ்பெஷல் தான். ரசிகர் மன்ற தலைவரா, அறந்தாங்க எம்எல்ஏ வேற ஆகணும்னு ஆசை வேற இருக்கு. ஆசையை தூக்கி மண்ணலி போடுங்க. ஏய், சொல்றேன். தனுஷ் இன்னைக்கு வந்த ஓம் படத்தோட பாட்டை பத்தி சொல்லு, தனுஷை பத்தி சொல்லு, புடிச்ச படத்தை பத்தி சொல்லு. ஓகே எனக்கு இந்த பாட்டு வந்து ஓகே ஓகே நான் இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த பழைய நான் ஃபேனா மாறின ஒரு தனுஷை பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த பாட்டு அந்த டான்ஸுக்கும் அவர் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் ரொம்ப இதாயிட்டு ரிப்பீட்டட்ல போயிட்டு இருக்கு பாட்டு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அட்ராக்ட் ஆனது வந்து திருடா திருடி மன்மதராசா பாட்டு. அப்ப வந்து அட்ராக்ட் ஆனது அப்போ வந்து இவர் ஃபேன் அவர் ஃபேன் இல்லை, எனக்கு வந்து யுனானிமஸா வந்து ரஜினியை பிடிக்கும். அந்த சின்ன வயசு ஏஜ்ல எனக்கு ரஜினியை பிடிக்கும். மன்மதராசா நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நான் நான் ஃபேனா மாறினது வந்து பொல்லாதவன் வந்து நான் 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 என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு பார்த்த முதல் படம் பொல்லாதவன் தான். அது வந்து அதை மட்டும் நான் மறக்க மாட்டேன். அந்த படத்தோட இதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அது வந்து இன்னமும் எனக்கு நான் அதிகமா பார்த்த தேட்டரிக்கல் ஃபிலிம் அந்த அந்த ஏஜ்ல பார்த்த அதிகமா படமும் அதுதான். எனக்கு பொல்லாதவன் வந்து நான் அவ்வளோ அவ்வளோ எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த ரேஞ்சுக்கு அவர் வந்து பொல்லாதவன்ல வந்து நான் அவ்வளோ ஃபேனா மாறினேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த அடுத்த வருஷமே எனக்கு வந்து ஃபேனா இருந்த என்னை வந்து டயாட் ஃபேனா மாத்தின படம் வந்து யாரடி நீ மோகினி. அதுக்கு முன்னாடி அந்த பொல்லாதவன் யாரடி நீ மோகினிக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது படம் தான் தேட்டர்ல. ஒன்னு வந்து திருடா திருடி, இன்னொன்னு வந்து திருவிழா எல்லாருமோ. இது ரெண்டு படத்தை தவிர மத்த எந்த படமும் நான் தேட்டருக்கெல்லாம் பார்த்தது. மத்த எல்லாமே சிடி அந்த டைம்ல தான் பார்த்திருக்கேன். அப்போ வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து புதுக்கோட்டை சரவணன் சொல்லான்லாம் எனக்கு வந்து எனக்கு பிடிக்கும். அது அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் தான் அப்போ எனக்கு பிடிக்கும். புதுக்கோட்டை சரவணன் காரணம்னு பார்த்தா என் சொந்த ஊர் பேர்ல இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காட்டும் போது எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் காட்டி அதை ஆரம்பிக்கும் போதே பர்சனலா அட்டாச் ஆயிட்டேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு எனக்கு அந்த ஆல்பமும் அந்த அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஃபேன் மாறினது பொல்லாதவன்ல ஆரம்பிச்சது. அது எனக்கு இன்ன வரைக்கும் அவர் மேல அப்படியே ஒவ்வொரு படங்களா அவர் பண்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து லைஃப்ல எங்க அண்ணன் படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 3 ஃபிலிம்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து பொல்லாதவன் இருக்கும். ரெண்டாவது விஐபி, எதுவுமே யோசிக்காம ரெண்டாவது விஐபி. மூணாவது வந்து எனக்கு அவர் பர்ஃபார்மன்ஸா ரொம்ப நான் வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து அம்பியாவதி படம், அதாவது வந்து ராஞ்சனா பண்ணும்போது வந்து அந்த அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஒருவேளை இவரு அந்த ஊருக்கான படங்கள் மட்டும்தான் பண்ணுவாரோ, நம்ம ஊர் படம் பண்ண மாட்டாரோன்ற ஒரு பயம் மாதிரி ஒரு சின்ன பயத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இருந்தேன். எனக்கு ஒருவேளை அங்க போயிட்டாரு போல இருக்கு, இனிமேட்டு அந்த மாதிரி படங்கள் மட்டும் தான் பண்ணுவார், அங்க இருக்க லாங்குவேஜ் படம் தான் பண்ணுவாருன்ற. ஆனா அந்த படம் வந்து நான் வந்து உள்ள போனப்ப என்ன அது நான் ராஞ்சனா வந்து லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இது. என்ன என்ன சிரிக்க வச்சாரு, அழ வச்சாரு, ஒரு மாதிரி லவ் பண்ணுன்ற ஆசையும் வர வச்ச ஒரு படங்கள்ல எனக்கு அம்பியாவதியும் ஒண்ணு. ஒரு பொண்ணை எப்படி உண்மையா நேசிக்கணுன்ற மாதிரி எனக்கு நான் நடிச்ச எல்லா படமும் அது அட்டர் ஃபிளாப்பா இருந்தாலும் அந்த படங்கள் வந்து குறைஞ்சபட்சம் நான் 5 தடவை 6 தடவை தேட்டர்ல பாக்குற லெவலுக்கு ஒரு கிரேசியான ஃபேன் நான். அதனால எனக்கு இதுதான்றது சொல்ல முடியல. ஆனா டாப் 3னா பொல்லாதன் ஃபர்ஸ்ட், விஐபி செகண்ட், அம்பியாவதி 3. இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். எத்தனை தடவை ரிப்பீட்டட்ல பாத்திருக்கேன்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபிலிம், அதுதான் என்னோட டாப் 3 ஃபிலிம்ஸ். அவரை பிடிச்ச விஷயங்கள்னா நான் பர்சனலா நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் அவரை பார்த்து எனக்கு பர்சனலா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து ரசிகனா இருந்த என்னை வந்து இன்னும் அவரை நேசிக்க வச்சது 2-3 இன்சிடென்ட் இருக்கு. அதுல ஒரு இன்சிடென்ட் நான் பர்சனலா இது பண்ணேன். அப்போ வந்து ஒரு 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 ஃபேன்ஸ் கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்தாங்க, பாக்குறதுக்காண்டி வந்தாங்க.
இம்பார்ட்டன்ட் வேலை இருந்தப்பயும் நிப்பாட்டிட்டு அந்த ஃபேன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு 1/2 hour அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் எனக்கு இன்னும் அந்த அந்த மனுஷன்ற ஒருத்தர் மேல இன்னும் அதிக அன்பு அதிகமாச்சு. எப்பவும் அவர் மேல உள்ள 1000 விமர்சனம் அத்தனை இது ஃபால்ஸ் அக்யூசேஷனோ இல்ல இப்ப அரசியலுக்கு என்ட்ரி ஆகிறதுக்காண்டி போட்டு இப்ப நிறைய ட்ரால்ஸோ மீம்ஸோ எத்தனையோ வரட்டும், அவர் சொன்ன மாதிரிதான் ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாதுன்ற மாதிரி என் நெஞ்சுக்குள்ள அவர் எப்பவுமே இருப்பார். அவரோட டயாட் ஃபேன் சுரேந்தர் ராஜ், அவ்வளவுதான். தனுஷ் அண்ணா மேல நான் வச்சிருக்கேன். எனக்கு இப்பவும் சொல்றேன், எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து பிடிச்ச ஒரு பர்சன்றது அவர் தான். மத்த யாருமே கிடையாது. எங்க அப்பா அம்மா முதல்ல, அவங்கள தாண்டி தான் அவரே. அதுதான் நான் ரசிக்கிறது. எங்க அப்பா அம்மா முதல்ல, அவங்களதான் அவங்க. அதுக்கு அடுத்தபடி தனுஷ் தான், வேற யாருமே கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல ஒருத்தவங்க வேணா வர வாய்ப்பு. சரி சுரேந்தர், சரி வாழ்த்துக்கள் இந்த ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு. ஒரு கேள்வி, தனுஷ் வந்துட்டு சைபை மூவி நடிச்சிருக்காரா? இல்ல நடிச்சது இல்ல, சைஃபை நடிச்சது இல்ல, சைஃபை நடிச்சது இல்ல. நடிக்கல உங்களுக்கு? இல்ல சைஃபை நடிச்சதுல, பீரியட் நடிச்சதுல, அதே மாதிரி போலீஸ் டிராமா பிலிம்ஸ் நடிச்சதுல. ஆக்சுவலா காக்கி சட்டை எங்களுக்கு சொன்ன கதை, ஆனா அது அவர் தான் வேணாம்னு சொல்லிட்டு எஸ்கே பண்ணாரு. அதுக்கப்புறம் எஸ்கே பண்ணாங்க. ஆமா, கேப்டன் மில்லர் பீரியட் படம் தான். பீரியட்னா ரொம்ப நான் சொல்றேன் டானா தீம் சூப்பரா இருக்கும் தெரியுமா அந்த படத்துல. ஹிஸ்டாரிக் பிலிம் அது. ஆக்சுவலா அந்த படத்துக்கு தான் அந்த போலீஸா நடிச்சது இல்ல, ஆனா யூனிஃபார்ம்ல வருவாரு கேப்டன் மில்லர், பயங்கரமா இருக்கும். அதுல போலீஸ்ல ஒரு ஆர்மில தானே இருப்பாரு. ஆமா, அது ஆர்மில இருப்பாப்ல, போலீஸ் கான்செப்ட் இல்ல. கரெக்ட். யூனிஃபார்ம் சொல்லுவது எளிமை படத்திலே கடைசியா மிலிட்டரி ஆபீஸ்ல தான் வருவாரு. அந்த வயசுல அந்த இது காட்டணுன்றதுக்காண்டி பண்ணதுதான், இல்லைன்னு சொல்லி. ஏர்ஃபோர்ஸ்ல வருவாரு. அது ஏர்ஃபோர்ஸ் வேற. நான் சொல்றது போலீஸ் கான்செப்ட்ல சொல்றேன். போலீஸ்ன்ற ஒரு தெரியுது. இல்ல நான் சொல்றது போலீஸா இப்ப எல்லாருக்குமே கிட்டத்தட்ட மேஜரா இருக்க எல்லா ஆக்டர்ஸுமே போலீஸ் ரோல்ஸ் பண்ணிருக்காங்களே. இப்ப சூர்யாக்குன்னு எடுத்தீங்கன்னா கண்ணை மூட்டு சிங்கம் காக்க காக்க சொல்ற மாதிரி இவர் போலீஸ் ரோல் பண்ணதில்லை. எனக்கு சில படங்கள் இப்ப அவர் பண்ணோன்ற ஒரு ரூரல் பிலிம், பக்கா ரூரல் கமர்ஷியல் படம். கிட்டத்தட்ட எனக்கு எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு கொம்பன் மாதிரி ஒரு படம், கமர்ஷியலான ரூட்டடான ஒரு கிராமத்தை செஞ்ச படம் ஒரு அடுத்த படம் பண்றாரு. லப்பர் பந்து டேரக்டரோட அது கொஞ்சம் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அதே மாதிரி நீங்க சிவா படம் ஒண்ணு பண்ணாருன்னா அதுவும் கன்ஃபார்ம் ஆயிரும். ஆமாங்க, அது ஒண்ணு இருக்கு. எனக்கு சிவா படமும் அவர் ரொம்ப நாள் டோட்டலா ஒரு ஜாலியான ஒரு தனுஷை பார்க்கலாம். எல்லாரும் அடிக்கிற ஒரு தனுஷ் படம், ஆனா உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கா சீடன் இல்ல, எனக்கு என்னைய கேட்டாருப்பா விஷாலு, நீ ஏன்பா வர? சாரிடா, நான் என்ன கேட்டேன், பொதுவா கேட்டேன். சரி. இல்லங்க, எனக்கு எல்லாரும் அடிக்கிற படம், எனக்கு பர்சனலா பிடிச்ச படம் பரட்டைங்கிற அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த 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 அம்மா பையனுக்கு உண்டான எமோஷன் பிடிக்கும். நடுவுல ஒரு மாதிரி எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு சீன் போதும். அந்த சீனு எப்பேற்பட்ட இது வந்துடும். அந்த சீன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு, அவங்க அம்மா முன்னாடி அவர் ஆடிட்டு போற சீன்லாம், அது மட்டும் எனக்கு. பரட்டையெல்லாம் ரொம்ப மோசமா எடுத்தாங்க, ஆனா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்ப தெரியுதுடா அவங்க லுக்குக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு. அப்பா கோவிலுக்கு வளர்க்குறேன்ப்பா, கோவில் சாமியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நிறைய பேர் பாத்திருக்க மாட்டாங்க பரட்டை என்கிற சுந்தரமும். கண்டிப்பா பாக்கலாம், செம்ம படம். ஆனா பாத்துட்டு உங்களுக்கு அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. உண்மையிலேயே செம்ம படம் தான். அது ஒரிஜினல் வெர்ஷன் யார் நடிச்சிருப்பா? சிவராஜ்குமார் தான் நடிச்சிருப்பார். மாவீரன் டைரக்டர் யாருன்னு தெரியும்ல? டைரக்டர் தெரியாது. சுரேஷ் தமிழ்ல சுரேஷ் கிருஷ்ணா. சொல்லுங்க. நான் பட்டாஸ் சொன்னேன், ஆனா எனக்கு இப்போ மனசுல ஞாபகம் வருது மரியான் ஞாபகம் வருது. பட் ஆனா அதை அடிச்சாங்களான்னு தெரியல. மரியான்ல அடிச்சாங்க, ஆனா சூப்பர் படம், நல்லாதான். அப்ப அதை சொல்லலாம்.
மரியான் வந்து எனக்கு எனக்கு நான் கேட்ட முதல் விமர்சனம் வந்து இப்பதான் ரோஜா படத்தே அப்படியே வந்து நீ நீ வந்து வேற மாதிரி எடுத்தியாடா அப்படின்ற மாதிரி தான் முதல்ல அடிச்ச விஷயம். ஆக்சுவலா இன்னொன்னு ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா பரட்டென்கிற அழகு சுந்தர் வந்து ரீமேக் பண்றதா ரைட்ஸ் வந்து நம்ம தலைவர் வாங்கினாரு. வாங்கிட்டு இது வந்து லாஸ்ட் நேரத்துல எங்க ஆள்கிட்ட மாத்தி விட்ட மாதிரி ஒரு நியூஸ் கேள்விட்டானே. அது உண்மையான பிரச்சனை. உண்மை அவர் உண்மை பண்றது 100% என்ன உண்மை. பரட்டை ரஜினியா? ரஜினி பண்ண வேண்டியதுதான், ரஜினி தான் பண்ணாரு. ரஜினி ஆமாங்க ஆமா பண்ணாரு, ரஜினி உண்மைதாங்க பண்ணி இந்த டைம்ல நான் பண்ணதை விட அஜித் பண்ணா சூப்பரா இருக்கும்னு அஜித்தை தள்ளி விட்டாரு. அஜித் எஸ் ஆயிட்டு நவுந்துட்டாரு. நவுந்த உடனே அப்ப மருமப்புல பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தனுஷை தள்ளி விட்டாரு. ஏகேவோட நினைச்சாலே பயமா பிரகாஷ் ப்ரோ, இருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இப்போ விஷால் ப்ரோ தெலுங்குல பிரபாஸ் ப்ரோ பண்ணிருப்பாரு ப்ரோ அந்த படத்தை. அந்த படம் நிறைய பேர் நிறைய ரீமேக் பண்ணாங்க. தெலுங்குல பண்ணாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஆமாங்க தெலுங்குல பிரபாஸ் பண்ணாரு. நினைச்சேன். அது ஏன் ரீசன்னா கன்னட வருஷனும் சரி தெலுங்கு வருஷனும் சரி நீங்க போஸ்டர் ட்ரைலர் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு மாஸ் படங்கிற மாதிரி தான் இமேஜ் எல்லாமே இருக்கும். இங்க நம்ம ஊர்ல தான் அது ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி அம்மா சென்டிமெண்ட்ன்ற மாதிரி ப்ரமோஷன் எல்லாமே இருக்கும். அதனாலதான் அவங்க அத்தனை பேர் ரஜினி ஆசைப்பட்டிருக்காரு. தெலுங்குல நீங்க அந்த படத்தோட போஸ்டர் பாருங்க. கன்னடத்துல பயங்கர ஹிட்டுங்க, அது பயங்கரமான ஹிட் கன்னடத்துல. இல்ல அது கதை பயங்கரமான ஹிட் ஆகி இல்ல அப்ப வந்து நியூஸ் சிவராஜ்குமாருக்கு ஆல் டைம் பெஸ்டே அதுதான். வேற லெவல்ல வந்து ரஜினி அதை பண்ண ஆசைப்பட்டு கடைசி நேரத்துல இல்ல இது அஜித் பண்ணாதான் பர்ஃபெக்டா இருக்கும்னு அஜித் தள்ளி விட்டாரு. இல்ல பரட்டை நான் பார்த்தது யாராச்சும் ஒன்லைன் மாதிரி அதோட கதை சொல்றீங்க? பாஷா மாதிரி தான் இருக்கும் மெய்யே. இல்ல பாஷா மாதிரிலாம் இல்ல. இன்னசென்ட் பாய் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போவான். அது ஒரு இன்னசென்டான சில்லியான ரீசனுக்காக தான் போவான். போன இடத்துல கேங்ஸ்டர் ஆயிடுவான். அதோட இன்னசென்டான அவங்க அம்மா அவனை தேடி வருவாங்க. கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னு தான் கதை. என்ன ஆகும்? அம்மா தேடி வந்த அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மானே தெரியாம கொண்டு போய் சுடுகாட்டுல போட்டதுக்கு அப்புறம் இப்ப நீ யார் முன்னாடி ஆடினியோ அதுதான் உங்க அம்மாடான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு எமோஷனா முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா சந்தானமும் தனுஷும் பண்ண மெய் ஆமா அந்த சந்தான காமெடில பார்த்தது இல்லையா மெய்? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கேன். சந்தான காமெடி யாரும் பார்த்தது இல்லையா? இல்ல காமெடி ட்ராக் சொன்னீங்கன்னா யானை போல பொண்டாட்டி பூனை குட்டி போட்டாரான்னு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல ஞாபகம் வந்து சிரிப்புள்ளியில பாத்திருக்கேன். ஞாபகம் என்ன மாதிரி ஞாபகமே இல்லை கொஸ்டின். பண்ணிருப்பாரு அதுல மறந்தே போச்சுங்க. அக்கா தம்பி அவங்க அம்மாவோட தம்பியா இருப்பாப்புல. அவங்க அம்மாவோட தம்பியா இருப்பாப்புல. அது பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் கிளைமேக்ஸ்லயே அவர் வந்து சொல்லு சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நான் வேற படத்தை பத்தி சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லி முடியும். எனக்கு மரியான்ல அந்த கடலுக்கு நடுவுல போயிட்டு இருக்கும்போது இந்த வத்தி இருக்கான்னு கேட்டு அந்த போட்ல இருந்து இறங்கி குதிச்சு அந்த போட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாரு. சீன் சூப்பரா இருக்கும். அவர் அந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். சரியான எஃபர்ட். சூப்பரா இருக்கும் பார்க்கவே. மேக்கிங் நல்லா இருக்கும். இன்னும் எடுத்துருக்கலாமே, இந்த போர்ஷன் இன்னும் எடுத்துருக்கலாமேன்னு தோணும். அதுல வர சிறுத்தைலாம் ஒரிஜினல் சிறுத்தை ஆகாஷ். அதுல அந்த படத்தை பார்த்து அப்படியே இதுல அக்வாமேன் 2ல ஒரு சீன் வச்சிருப்பானுங்க தெரியும்ல விஷால் ப்ரோ. மரியான் பார்த்து இல்லையே ஞாபகம் இல்லையா? எந்த சீன் சொல்றீங்க? அவன் வந்து கடல்ல விழுவானே கடைசியில. கடல் அவனை அப்படியே எடுத்துட்டு இதுல வந்து இவரு ஸ்ட்ரென்த்தா வர அதுல பவர் வரும். இல்ல லாஜிக்கா பேசுற ஆகாஷ். மரியாதை பார்த்தாடா அக்வாமேன் எடுக்கிறாங்க. ஏன்டா இப்படி போட்டு படுத்துற? அங்கிருந்து எடுத்தா மட்டும் நம்ம சொல்றோம்ல ப்ரோ, அந்த மாதிரிதான். அவன் எப்படா மரியாதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்டா படுத்துறீங்க? ஆக்சுவலா எனக்கு மரியான் வந்து எப்படி சொல்றதுன்னா சாங்ஸ் தான் அது பெரிய பூம். அது செம்ம பூம். அந்த சாங்ஸ் உள்ள செம்ம ரீச் அந்த பாட்டு. அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கொம்பசூரா பாட்டு எல்லாம் எனக்கு அதுல சோனாபரியாவும் அந்த சோனாபரியா சாங் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்க அந்த சோனாபரியா. அந்த ஆல்பமே மொரட்ட ஆல்பம். எனக்கு அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து நேற்றாவல் இருந்தாலும் ஒரு பாட்டு இருக்கும். ஸ்லோ பேஸ்ல இருக்கும். அது வாய்ஸ் வேற. இவரு
இவரு அவர் பேரு விஜய் பிரகாஷ் செம வாய்ஸா இருக்கும். எனக்கு அந்த நெஞ்சே எழு அந்த சாங் சூப்பரா இருக்கும். கேமரா ஒர்க்குமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்காரு.